நான்காவது நாளாக யோசுவாவை பற்றி படிக்கிறோம். நிச்சயமாக ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து நிறைய காரியங்களை உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார் என்று நினைக்கிறேன். ஆமென். சரி, தொடங்குவோமா? நேற்று மோசே வேவு பார்க்க அனுப்பின அந்த 12 பேரை குறித்து பேசி அதிலே நிறுத்தினேன். அப்படிதானே? அதில் கடைசியாக என்ன பார்த்தோம்? ஆண்டவர் சொல்லுகிறார், நான் இஸ்ரவேல் புத்திரருக்கு கொடுக்கும் அந்த தேசத்தை இவர்கள் போய் பார்த்துவிட்டு வந்தால் போதும். சுற்றி பார்க்க, சுற்றுலாவுக்கு தான் அனுப்பினார். மோசேயும் தெளிவாக சொன்னார், நீங்கள் போய் தேசத்தை பார்த்துவிட்டு வந்து அந்த விவரங்களை சொல்லுங்கள். அப்போ ஆண்டவரும் எதிர்பார்த்தது என்ன, மோசேயும் எதிர்பார்த்தது என்ன? இந்த 12 பேரும் போய் நேர்மறையான சங்கதிகளை சொல்லுவார்கள். எகிப்து எவ்வளவு ஒரு பயங்கரமான அடிமைத்தனத்திலே எங்களை வைத்திருந்தது, இந்த வனாந்திரம் எவ்வளவு வறண்டு காணப்படுகிறது, இவற்றோடு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது நாங்கள் போக போகிற அந்த தேசம் இவ்வளவு செழிப்பானது, இவ்வளவு அழகானது, இவ்வளவு அருமையானது என்று அவர்கள் சொல்லுவார்கள் என்று எதிர்பார்த்தார்கள். ஆனால் 10 பேர் என்ன சொன்னார்கள்? நல்ல தேசம்தான், ஆனால் அங்கு வாழுகின்ற மக்கள் பயங்கரமானவர்கள், ராட்சதர்கள், அவர்களுடைய பார்வைக்கு நாங்கள் வெட்டுக்கிளிகளைப் போல இருந்தோம், ஆகவே எங்களால் அங்கு போக முடியாது, அங்கு போனால் நாங்கள் உயிர் வாழ முடியாது என்று. 14வது அதிகாரத்திலே, என்னாகமம் 14வது அதிகாரத்திலே 1வது வசனம், அப்பொழுது சபையார் எல்லாரும் கூக்குரலிட்டு புலம்பினார்கள், ஜனங்கள் அன்று ராம் முழுதும் அழுது கொண்டிருந்தார்கள் என்று இருக்கிறது. சரி, இதில் இருந்து நான் தொடங்குகிறேன் என்று உங்களுக்கு சொன்னேன், வருகிறேன் அந்த இடத்துக்கு. ஆனால் அதற்கு முதல் 11ஆம் அதிகாரத்தில் இருக்கின்ற ஒரு விஷயத்தை நாம் படித்தாக வேண்டும். யோசுவாவை பற்றி நான் முதல் நாளிலேயே ஒரு விஷயம் சொன்னேன். என்ன தெரியுமா? அவரில் எந்த விதமான ஒரு குறையும் யாரும் காண முடியாது என்று. அப்படித்தானே? இப்போ வேதத்திலே குறைகள் இல்லாதவர்கள் மிகவும் குறைவு. ஆளானப்பட்ட ஆபிரகாமே ஒரு தடவைக்கு 2 தடவை உண்மையை மறைத்தார், அவரே ஆகாரோடு சேர்ந்தார். இப்படி சில தவறுகளை அப்படிப்பட்ட பெரியவரே செய்தார். தாவீது தேவனுடைய இருதயத்துக்கு அடுத்தவர், ஆனால் அவர் என்னென்ன தவறுகளை செய்தார் என்று உங்களுக்கு தெரியும். ஆனால் யோசுவாவினுடைய வாழ்க்கையை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் அவரிலே ஒரு குறையும் நீங்கள் காண மாட்டீர்கள். ஒரே ஒரு இடத்திலே மாத்திரம் ஒரு குறையை போல தெரியும் ஒரு சம்பவம் நடக்கும், ஆனால் அது குறை அல்ல. அது என்ன என்று உங்களுக்கு காண்பிக்க போகிறேன். வாருங்கள், என்னாகமம் 11வது அதிகாரத்துக்கு. மோசே மிகவும் சிரமப்பட்டு இந்த மக்களை நடத்தி கொண்டிருக்கிறதை பார்த்த மோசேயினுடைய மாமா, சிப்போராளினுடைய தந்தை ருவெல் அல்லது ரெகுவெல் என்று சொல்லப்படுகின்ற அந்த எத்ரோ, மோசேக்கு ஒரு அறிவுரை வழங்கி இருந்தார். தம்பி, நீ தனியாக இதையெல்லாம் செய்யக்கூடாது, உனக்கு சில தலைவர்களை ஏற்படுத்தி கொள் என்று. அப்போ அது சரி என்று படவே இவரும் சில தலைவர்களை ஏற்படுத்துகிறார். நீங்கள் வாசியுங்கள் 11வது அதிகாரம், என்னாகமம் 24வது வசனத்தில் இருந்து. என்னாகமம் 11ஆம் அதிகாரம் 24வது வசனத்திலிருந்து வாசிப்போம். அப்பொழுது மோசே புறப்பட்டு கர்த்தருடைய வார்த்தைகளை ஜனங்களுக்கு சொல்லி, ஜனங்களின் மூப்பரில் 70 பேரை கூட்டி கூடாரத்தை சுற்றிலும் அவர்களை நிறுத்தினான். கர்த்தர் மேகத்தில் இறங்கி அவனோடே பேசி அவன் மேலிருந்த ஆவியை மூப்பராகிய அந்த 70 பேர் மேலும் வைத்தார். அந்த ஆவி அவர்கள் மேல் வந்து தங்கின மாத்திரத்தில் தீர்க்க தரிசனம் சொன்னார்கள், சொல்லி பின்பு ஓய்ந்தார்கள். கொஞ்சம் நிறுத்துவோம். நான் மோசேயை பற்றி பேசும் பொழுது இந்த இடத்திலே என்ன நடந்தது என்று நான் தெளிவாய் விளக்கப்படுத்தி இருக்கிறேன். ஆகவே அதை மறுபடியும் இங்கே விளக்கப்படுத்தி நேரத்தை வீணாக்க நான் விரும்பவில்லை. தீர்க்க தரிசனம் சொல்லுவது என்றால் என்ன, அன்று நடந்தது என்ன, மோசேயின் மேலிருந்த ஆவியை எடுத்து தேவன் 70 பேர் மேலும் வைத்த பொழுது மோசேக்கு அந்த ஆவி குறைந்து போகவே இல்லை. ஆனால் அந்த 70 பேருக்கும் அந்த ஆவி வந்து அவர்கள் எல்லாரும் தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். அப்படி தீர்க்க தரிசனம் சொல்லும் பொழுது என்ன சொன்னார்கள் என்பதெல்லாம் நான் முன்பு சொல்லிக் கொடுத்திருக்கிறேன். இப்போ தொடர்ந்து பார்ப்போம். வாசிங்க.
அப்பொழுது 2 பேர் பாளையத்தில் இருந்து விட்டார்கள். ஒருவன் பேர் எல்தாத், மற்றவன் பேர் மேதாத். அவர்கள் பேர் வழியில் எழுதப்பட்டிருந்ததும் கூடாரத்துக்கு போக புறப்படாதிருந்தார்கள். பேர் வழியில் எழுதப்பட்டிருந்தும் கூடாரத்துக்கு போக புறப்படாது இருந்தார்கள். அவர்கள் மேலும் ஆவி வந்து தங்கினதினால் பாளையத்தில் தீர்க்கதரிசனம் சொன்னார்கள். ஒரு பிள்ளையாண்டான் ஓடி வந்து, எல்தாதும் மேதாதும் பாளையத்தில் தீர்க்கதரிசனம் சொல்லுகிறார்கள் என்று மோசேக்கு அறிவித்தான். உடனே மோசேயினிடத்தில் உள்ள வாலிபரில் ஒருவனும் அவனுடைய ஊழியக்காரனும் நூனின் குமாரனுமாகிய ஜோசுவா பிரயுத்தரமாக, என் ஆண்டவனாகிய மோசேயே, அவர்களை தடை பண்ணும் என்றான். நிறுத்துங்கள். இப்போ இந்த இடத்தை ஒரு சில வேத அறிஞர்கள் யோசுவாவின் ஒரு குறை என்பது போல பேசுவதை நான் கவனித்திருக்கிறேன். ஆனால் அடுத்த வசனத்தை பிறகு பார்ப்போம். அடுத்த வசனத்திலே மோசே யோசுவாவுக்கு சொல்லுகிறார், எனக்கு தெரியும் தம்பி, ஏன் நீ இப்படி செய்கிறாய் என்று. அதாவது அந்த 2 பேரும், எல்தாத் மேதாத் என்கின்ற 2 பேரும் தொடர்ந்து தீர்க்க தரிசனம் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுவதை பார்த்த ஒரு பிள்ளையாண்டான் ஓடி வந்து மோசேக்கு சொல்லுகிறார், 68 பேர் தீர்க்க தரிசனம் சொல்லி ஓய்ந்து விட்டார்கள், ஆனால் இன்னும் 2 பேர் தொடர்ந்து தீர்க்க தரிசனம் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் என்று. அப்போ தீர்க்க தரிசனம் சொல்லுவது நல்ல வேலையா கெட்ட வேலையா? நல்ல வேலை. ஆவிக்குரிய வேலையா இல்லையா? ஆவிக்குரிய வேலை. ஆனால் யோசுவா மோசேக்கு சொல்லுகிறார், ஐயா உடனே அவர்களை நிறுத்துங்கள் என்று. அப்போ அதை பார்க்கும் பொழுது ஏதோ பொறாமையிலே சொல்வது போல சில வேத அறிஞர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்றால், 2 பேர் தீர்க்க தரிசனம் சொல்லுவதை பார்த்து யோசுவாவுக்கு பொறாமை மேலிட்டது என்று. நான் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டேன். என்றால் வேதம் அப்படி சொல்லவில்லை. அல்லது எரிச்சலிலே தீர்க்க தரிசனம் சொல்லுவதற்கு ஒரு அளவு இருக்கிறது. 70 பேர் தீர்க்க தரிசனம் சொன்னார்கள், எல்லாரும் ஓய்ந்தார்கள், இவர்கள் 2 பேர் மாத்திரம் ஏன் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள், எரிச்சலா இல்லை என்று எரிச்சலிலே இவர் சொல்லுவதாய் வேறு சில வேத அறிஞர்கள் சொல்லுகிறார்கள். அதையும் நான் ஏற்றுக்கொள்வதாய் இல்லை. ஏன் இந்த வேத அறிஞர்கள் சொல்லுவதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்கிறேன் தெரியுமா? அடுத்த வசனத்திலே மோசே சொல்லுகிறார் யோசுவாவை பார்த்து, எனக்கு தெரிகிறதடா ஏன் நீ இப்படி சொல்லுகிறாய் என்று. ஆனால் உனக்கு என் உள்ளம் தெரியுமா? உன் உள்ளம் எனக்கு தெரியும். மோசே யோசுவாவுக்கு சொல்லுகிறார், உன் உள்ளம் எனக்கு தெரியும், ஆனால் என் உள்ளம் உனக்கு தெரியுமா? எனக்கு என்ன ஆசை என்றால், எல்லா இஸ்ரவேலர்களும் ஆண்டவருக்கு தீர்க்க தரிசனம் சொல்ல வேண்டும் என்று. அடுத்த வசனத்தை வாசியுங்கள். அதற்கு மோசே, நீ எனக்காக வைராக்கியம் காண்பிக்கிறாயோ? கர்த்தருடைய ஜனங்கள் எல்லாரும் தீர்க்க தரிசனம் சொல்லத்தக்கதாக கர்த்தர் தம்முடைய ஆவியை அவர்கள் மேல் இறங்க பண்ணினால் நலமாயிருக்குமே என்றான். இந்த வசனத்தை நான் உங்களுக்கு விளக்கப்படுத்த போகிறேன். எத்தனை பேர் இதை விளங்கி இருக்கிறீர்களோ எனக்கு தெரியாது. ஆனால் யோசுவாவை பற்றின ஒரு பயங்கரமான ஆழமான உண்மையை நான் இன்று சொல்லிக் கொடுக்கவும், அதன் மூலம் நானும் நீங்களும் விஷயங்களை படிக்கவும் வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். 13ஆம் அதிகாரத்துக்கு போக முன்பதாக என்ன நடந்தது என்றால், யோசுவா இப்போ இது இவர்கள் எகிப்தை விட்டு புறப்பட்டு வந்த ஆரம்ப காலத்திலே நடக்கிறது. அப்போ மோசேயின் மேல் யோசுவாவுக்கு ஒரு அளவு கடந்த மதிப்பு வந்திருந்தது. மோசேயை ஒரு சமஸ்த இஸ்ரவேலுக்கும் தலைவனாக யோசுவா உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டு விட்டார். மக்கள் எல்லாரும் மோசேயோடு புறப்பட்டு வந்தார்கள் என்பதற்காக எல்லாரும் மோசேயை தங்கள் தலைவனாக உளமாற ஏற்றுக்கொண்டார்கள் என்று நினைப்பது தவறு. ஏனென்றால் 13ஆம் அதிகாரத்திலே அந்த வேவு பார்த்துவிட்டு வந்தவர்கள் சொன்ன அறிக்கைக்கு பிறகு 14ஆம் அதிகாரத்திலே மோசேயையும் ஆரோனையும் கல்லெறிந்து கொல்ல பார்த்தவர்கள் இந்த மக்கள். உளமாற மோசேயை தங்கள் தலைவனாக அவர்கள் ஏற்றுக்கொண்டிருந்தால் அவர்கள் அப்படி செய்ய மாட்டார்கள், அப்படித்தானே? ஆனால் யோசுவா உளமாற மோசேயை தன்னுடைய தலைவனாக ஏற்றுக்கொண்டிருந்தார் அந்த ஆரம்ப நாட்களிலேயே. மறக்காதீர்கள், யோசுவாவினுடைய பிறப்பு ஒரு நல்ல ஒரு பிறப்பு அல்ல. அவர் ஒரு துரோகிக்கு மகனாய் பிறந்தவர். இதை மறக்க கூடாது. ஒரு துரோகிக்கு மகனாய் பிறந்தவன் துரோகியாய்த்தான் இருக்க வேண்டும். என்ன சொல்லுவார்கள்? நூலை போல சேலை, தாயை போல பிள்ளை. அப்பன் 8 அடி பாய்ந்தால் மகன் 16 அடி பாய்வான் என்பார்கள். அப்போ நூன்
ஒரு துரோகி என்றால் யோசுவா அதை விட பெரிய துரோகியாக இருந்திருக்க வேண்டும். ஆனால் யோசுவா ஒரு மாறுபட்ட ஒரு நபராக இருந்தார். அவர் உளமாற மோசேயை தனது தலைவனாக ஏற்றுக்கொண்டிருந்தார். நான் இந்த பாடத்திலே விளக்கப்படுத்த மாட்டேன். ஆனால் உங்களுக்கு தெரியுமா, மோசே எத்தியோப்பிய பெண்ணை திருமணம் செய்ததை இட்டு அவருடைய அண்ணா ஆரோனும் அவருடைய அக்கா மிரியாமும் கூட பிரச்சனை இழுத்த பொழுது யோசுவா வாயை திறக்கவில்லை. தன்னுடைய தலைவன் தவறு செய்திருக்கிறார் என்று அவருக்கு தெரியும். தன்னுடைய தலைவன் நியாய பிரமாணத்துக்கு எதிராக வேலை செய்திருக்கிறார் என்று தெரியும். தன்னுடைய தலைவன் தேவனுக்கே துரோகம் செய்தார் என்று தெரியும். ஆனாலும் குற்றம் சொல்ல அவர் துணியவில்லை. அந்த அளவு மோசையை கனம் பண்ணின மனுஷன். இந்த இடத்துல அவருக்கு என்ன நடக்கிறது என்றால், அவருக்கொன்றும் பொறாமை இல்லை, அவருக்கொன்றும் எரிச்சல் இல்லை. ஆனால் 70 பேர் ஒன்றாக மோசையின் ஆவியை பெற்று தீர்க்க தரிசனம் சொன்னார்கள், ஓய்ந்தார்கள். ஆனால் அந்த எல்தாத் மேதாத் 2 பேர் மாத்திரம் தொடர்ந்து தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார்கள். அவர்கள் அப்படி சொல்லக்கூடாது. ஏனென்றால் அவர்கள் உயர்ந்து 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 என் தலைவனாகிய மோசேயின் இடத்துக்கு வந்துவிடக்கூடாது. மோசேக்கு அது புரிந்தது. மோசே சொல்லுகிறார், பாருங்கள், நீ எனக்காக வைராக்கியம் காண்பிக்கிறாயோ. ஆனால் அதற்காக மோசே யோசுவாவை தவறு செய்கிறாய் என்று சொல்லவில்லை. மோசே தனது உள்ளத்தின் ஆவலை சொல்லுகிறார். எனக்கு முழு இஸ்ரவேலர்களும் தீர்க்க தரிசனம் சொல்ல ஆசை என்று சொல்லுகிறாரே ஒழிய, மோசே யோசுவாவை பார்த்து நீ இப்படி நினைக்க கூடாது, எனக்காக வைராக்கியம் காண்பிக்க கூடாது என்று சொல்லவில்லை. இதோ யோசுவாவை பற்றின பல விஷயங்களையும் உங்களுக்கு சொன்னேன். அன்றைக்கு என்ன சொன்னேன்? யாத்திராகமம் 17ஆம் அதிகாரத்தில் அவர் ரெவிதீமிலே அந்த அமலேக்கியர்களுடைய யுத்தம் பண்ண பொழுது என்ன விடயங்களை நான் சொன்னேன், மறுபடியும் ஞாபகப்படுத்துங்கள். விசுவாசம் இருந்தது, எங்களால் முடியும் அவர்களை அடிக்க என்று. கீழ்ப்படிவு இருந்தது, கீழ்ப்படிய முடியாத ஒரு சூழ்நிலையிலே அவர் கீழ்ப்படுகிறார். அப்படி கீழ்ப்படிந்து வெற்றி கொண்டும் அவர் தன்னை தாழ்த்தி பெருமை இல்லாமல் மோசையின் ஊழியக்காரனாக அவர் இருக்கின்றார். அப்புறம் ஓரேவுக்கு மோசே ஏறும் பொழுது இவர் கீழையும் போகாமல் மேலையும் போகாமல் ஒரே இடத்திலே தரித்து நின்று உறுதியாய் தரித்து நின்றவர். அப்புறம் ஆவிக்குரிய மனுஷனாக ஆசரிப்பு கூடாரத்தை நீங்காமல் இருந்தார். இதோ இன்னும் ஒன்றை இப்பொழுது சொல்லுகிறேன். தனது ஆவிக்குரிய தலைவனை குறித்து வைராக்கியம் உள்ள ஒருவனாக இருந்தார். அதனால் தான் பிறகு நாம் படிப்போம், 1வது அதிகாரம் யோசுவாவுக்கு வரும் பொழுது எப்படி ஆண்டவர் யோசுவாவை கனம் பண்ணுகிறார் என்று. எப்படி கனம் பண்ணுகிறார் தெரியுமா? நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடு இருப்பேன், மோசேக்கு சொன்னதை எல்லாம் உன் மூலமாய் நான் நடத்துவேன். இப்படி மோசேக்கு ஆண்டவர் கொடுத்த அந்த கனத்தின் ஒரு பெரும் பகுதியை ஆண்டவர் யோசுவாவுக்கு கொடுக்கிறார். தனது தலைவனை குறித்த வைராக்கியம். அன்பானவர்களே, இதில் இருந்து நாம் என்ன படிக்க வேண்டும் தெரியுமா? நமது மெய்ப்பனை குறித்து, நமது ஆவிக்குரிய தலைவனை குறித்து, நமது பாஸ்டரை குறித்து. நீங்கள் எந்த சில பேர் வேறு சபைகளில் இருந்து வந்திருக்கிறீர்கள். உங்கள் ஆவிக்குரிய தலைவரை குறித்த வைராக்கியம் உங்களுக்கு இருக்கிறதா? பாருங்கள், என்னுடைய ஆவிக்குரிய தலைவர்கள் என்று நான் சொல்லுவது 2 பேரைத்தான். ஒருவர் என்னை ஆண்டவருக்குள் நடத்தின பாஸ்டர் பாஸ்கோ குணவர்தன. அடுத்தவர் எனக்கு வேதத்தை கற்றுக் கொடுத்த என்னுடைய அதிபர் பாஸ்டர் கோல்டன் விக்ரமரட்ன. உங்களுக்கு தெரியுமா, அவர்கள் 2 பேருமே உயிரோடு இல்லாவிட்டாலும் இன்று வரை யாரும் அவர்களை குறித்து எந்த விதமான ஒரு தவறும் பேச நான் அனுமதிக்க மாட்டேன். அதற்காக அவர்களுக்குள் பலவீனம் இல்லாமல் இல்லை, குறைகள் இல்லாமல் இல்லை. என்னுடைய ஆவிக்குரிய தலைவர்களை குறித்த அந்த வைராக்கியம். ஒன்று சொல்லவா, இந்த ஆவிக்குரிய தகப்பன் என்று ஒரு தாற்பயம் இருக்கிறதே, அது ஒன்றும் தவறு அல்ல தெரியுமா? ஆவிக்குரிய தகப்பன் என்கின்ற அந்த சங்கல்பம், அந்த தாற்பயம் தவறே அல்ல. ஆனால் இன்று அநேகரால் அது அசிங்கமாக்கப்பட்டு கொண்டு வருகிறது. எனக்கு எத்தனையோ பேர் கற்றுக் கொடுத்தவர்கள் உண்டு. நான் வேதாகம கல்லூரியிலே இலங்கையிலே 3 வருடங்கள் படித்தேன். எத்தனை பேர் எனக்கு எத்தனை விஷயங்கள் கற்றுக் கொடுத்திருப்பார்கள். பாஸ்டர் மால்கம் குணவர்தன என்ற ஒரு ஊழியக்காரர், அவரும் கர்த்தருக்குள் நித்திரை அடைந்து விட்டார்.
அவர் தான் எனக்கு பிரசங்கம் செய்ய சொல்லிக் கொடுத்தவர் தெரியுமா? அவர் தான் என்னை 13 வயதில் பிரசங்கிக்க வைத்தவர். 13 வயதில் சபையில், சும்மா வீட்டு கூட்டத்தில் அல்ல, சபையில் கம்யூனியன் சர்வீஸில் என்னை பிரசங்கம் பண்ண வைத்தவரே அந்த பாஸ்டர் மேல்கம் குணவர்தன. என்றாலும் அவரை நான் ஆவிக்குரிய தந்தை என்று சொன்னது கிடையாது. பாஸ்டர் கோல்டன் விக்ரமரட்ன என்னுடைய அதிபர், என்னுடைய தலைவர். அவருடைய வேதாகம கல்லூரியில் 3 வருடம் படித்த அந்த அத்திவாரத்தில் தான் என்னுடைய இறையியல் அஸ்திவாரமே அடங்கி இருக்கிறது. அன்பானவர்களே, உங்களுக்கு தெரியும், நான் இங்கிலாந்திலே, அமெரிக்காவிலே, பல தேசங்களிலே படித்தவன், சர்வகலாசாலைகளிலே படித்தவன். உங்களுக்கு தெரியுமா, அந்த சர்வகலாசாலைகளிலே படிக்கிறவர்களுக்கு என்ன நடக்கிறது என்று? இறையியலையும் பைபிள் கிரிட்டிசிசம் என்று அதுவும் இதுவும் படித்து விசுவாசத்தை இழந்து போய்விடுவார்கள். புரிகிறதா நான் சொல்லுவது? நான் படித்த சர்வகலாசாலைகளிலே கிரேக்க மொழி தெரிந்த, எபிரேய மொழி தெரிந்த பெரிய பெரிய இறையியலாளர்கள், அறிஞர்கள் எனக்கு என்ன சொல்லிக் கொடுத்தார்கள் தெரியுமா? அந்நிய பாஷையெல்லாம் கிடையாது, அதெல்லாம் 1ஆம் நூற்றாண்டிலே மாத்திரம்தான். இப்படி என்னுடைய விசுவாசத்தையே ஆடும் அளவுக்கு உபதேசித்தார்கள். இன்று வரை நான் ஒரு பெந்தெகோஸ்தே ஊழியக்காரனாக, அந்நிய பாஷை பேசுகிற, திரித்துவத்தை நம்புகிற ஒரு ஊழியனாக இருக்கிறேன் என்றால் அதற்கு காரணம் நான் படித்த வேதாகம கல்லூரியாகிய அசெம்பிளி ஆஃப் காட் பைபிள் காலேஜ் ஜாயல, அதனுடைய அதிபராகிய பாஸ்டர் கோல்டன் விக்ரமரட்ன. ஆனாலும் அந்த பாஸ்டர் கோல்டன் விக்ரமரட்னவை நான் ஆவிக்குரிய தந்தை என்று சொன்னது கிடையாது. ஏன்? எனக்கு ஒரே ஒரு ஆவிக்குரிய தந்தை இருந்தார், அவர் தான் பாஸ்டர் போஸ்கோ குணவர்தன. புரிகிறதா? இன்றைக்கு எப்படிப்பட்ட ஒரு கேவலமான உலகத்திலே வாழுகிறோம் தெரியுமா? என்னை ஆவிக்குரிய தந்தை என்று சொல்லிக்கொண்டு என்னால் ஞானஸ்தானம் பெற்று என்னுடைய சபையிலே வளருவார். அப்புறம் ஏதாவது என்னோடு பிரச்சனை வந்துவிடும், என் சபையை விட்டு விலகி போவார். இந்த காலத்தில் ஒரு சபையை விட்டு விலகி போனால் அவர்களை அரவணைத்து வந்து அன்றைக்கே மேடையில் ஏற்றுவதற்கு சபைகள் உண்டு. என்னுடைய ஆவிக்குரிய பிள்ளை என்று சொல்லிக் கொள்கிறவர் என் சபையை விட்டு போய் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை அவர் ஒரு சபையிலே ஏறி அந்த பாஸ்டரை ஆவிக்குரிய தந்தை என்று சொல்லுவார். விளங்குதா உங்களுக்கு? அது இன்றைக்கு உலகத்தில் நடந்து கொண்டு வருகிறது. இது ஒரு கேவலமான ஒரு விஷயம். ஆவிக்குரிய தந்தை, இப்போ இது ஆவிக்குரிய விஷயம், ஆனால் அப்பா அம்மா என்பது மிகவும் பவித்திரமான ஒரு உறவு. ஆமாவா இல்லையா? ஒரு அம்மா நடத்தை நல்ல ஒரு அம்மாவா இருந்தால் ஒருவனுக்கு அப்பன் ஒருவனாய்த்தான் இருக்க முடியும். அப்படிதானே? நினைத்தபடி ஒருவன் அப்பனை மாற்றினால் அது அம்மாவுக்கு அசிங்கம். அப்போ ஆவிக்குரிய வாழ்க்கையிலே அப்படி, ஆவிக்குரிய விஷயத்தில் அப்படி இல்லாவிட்டாலும் நினைத்தபடி ஆவிக்குரிய தகப்பனை மாற்றுவது அழகான ஒரு செயல் அல்ல, அசிங்கமான ஒன்று. புரிகிறதா? ஆவிக்குரிய தந்தை, ஆவிக்குரிய பிள்ளை என்கின்ற தாற்பயம் அழகான ஒரு தாற்பயம், அருமையான ஒரு தாற்பயம், வேதத்தின் படியான ஒரு தாற்பயம். பவுலடியார் சொல்லுகிறார், போதிக்கிறவர்கள் அநேகர் உண்டு, தகப்பன்மார் அநேகர் இல்லை. தீமோத்தேயு பாட்டு அவர் சொல்லுகிறார், நான் உன்னை பெற்றேன், ஆவியிலே பெற்றேன். ஆகவே ஆவிக்குரிய தந்தை என்கின்ற தாற்பயம் வேதத்துக்கு ஏற்றது, ஆவிக்குரிய பிள்ளை வேதத்துக்கு ஏற்றது. இதனால் தான் நான் சொல்லுவேன், என் பிரசங்கங்களை பார்த்து என் மேல் ஆசை வைத்து, என் பிரசங்கத்தின் மேல் ஆசை வைக்கின்றவர்களுக்கு நான் சொல்லுவேன், தயவு செய்து என்னை ஆவிக்குரிய தகப்பன் என்று சொல்லாதீர்கள், ஆவிக்குரிய மாமா என்று சொல்லுங்கள் என்று. இப்ப விளங்குதா ஏன் சொல்லுகிறேன் என்று? ஏன்? நேற்று வரை ஒருவரை ஆவிக்குரிய அப்பா அப்பா என்று சொல்லிக் கொண்டு வந்த ஒரு ஆள் திடீரென இன்றைக்கு என் பிரசங்கத்தால் கவரப்பட்டு என்னை பார்த்து ஆவிக்குரிய தந்தை என்று சொன்னால், நாளைக்கு என் மூக்கு பிடிக்கவில்லை என்று இன்னொருவனை பார்த்து ஆவிக்குரிய அப்பா என்று போய்கொண்டிருப்பான். இப்போ ஒரு மனுஷனுக்கு எத்தனை ஆவிக்குரிய அப்பா தான் இருக்க முடியும்? அது அசிங்கம். விளங்குகிறதா? ஏன் இது நடக்கிறது என்றால், தங்கள் ஊழியக்காரனை குறித்த வைராக்கியம் இல்லை. கவலைக்குரிய விஷயம் தான். இப்போ நானும் 86ஆம் ஆண்டிலிருந்து ஊழியம் செய்கிறேன். 39 வருடங்கள் நான் முழு நேர ஊழியமாக செய்து கொண்டு வருகிறேன். எத்தனை பேருக்கு
நான் சுவிசேஷம் சொல்லி ஆண்டவருக்குள்ளே கொண்டு வந்திருப்பேனா இருக்கும்? எத்தனை பேருக்கு ஞானஸ்நானம் கொடுத்திருப்பேனா இருக்கும்? எத்தனை பேருக்கு நான் ஆவிக்குரிய தகப்பனாய் இருக்கிறேனா இருக்கும்? யோசித்து பாருங்கள். அவர்கள் அத்தனை பேரும் என்மேல் வைராக்கியம் உள்ளவர்களா? இல்லை. நான் துணிகரமாக இப்படி சொல்லுவேன். இன்று கூட, இன்று கர்மேல் பர்வத சபையிலே, வெல்வுடிலே இருக்கிற எங்களுடைய சபையிலே இருக்கிற ஊழியர்கள், விசுவாசிகள் மத்தியிலே என்னை பற்றி கேவலமாய் பேசினால் அமைதியாக கேட்டுக்கொள்ளக்கூடியவர்கள் உண்டு. இன்னும் சிலர் உண்டு எங்கள் சபையிலே, யாராவது என்னை குறித்து கேவலமாய் பேசினால் அவர்களும் தங்களுக்கு தெரிந்த கேவலங்களை போட்டு எனக்கு எதிராக பேசுகிறவர்களும் உண்டு. ஒருவர் கேவலமாக என்னை பற்றி தூற்றிக்கொண்டு திரிஞ்சிருக்கிறார். அவர் என்ன சொல்லியிருக்கிறார் என்றால், பிறகு சொல்லுகிறேன் யார் என்று, பாஸ்டருக்கு சொல்லுகிறேன் அவர் யார் என்று. பாஸ்டர் சுரேஷ் ஜெபிப்பதே கிடையாது, பாஸ்டர் சுரேஷ் வேதம் வாசிப்பதே கிடையாது, பாஸ்டர் சுரேஷ் மனோதத்துவம் படித்தவர் என்றபடினால் அவர் பிரசங்கிக்கும் பொழுது மக்களுடைய நெற்றியை பார்த்து அவர் பிரசங்கித்து அவர்களை ஹிப்னோடைஸ் பண்ணி விடுகிறாராம். அப்போ எவ்வளோ பெரிய ஹிப்னோடைசரா நான் இருக்கேன்னு யோசிச்சு பாருங்க. பிரசங்கிக்கும் பொழுது உங்களுடைய நெற்றியை பார்த்து நான் ஹிப்னோடைஸ் பண்ணுகிறேன் என்றால் என்ற தெய்வமே. இப்போ இதை அவர் போய் சொல்லும் பொழுது எங்களுடைய சபையை சேர்ந்த சிலர் அவரோடு சேர்ந்து, உங்களுக்கு நான் அவர்களையும் யார் என்று பிறகு சொல்றேன், சரியா பாஸ்டர் ஆபேல்? உங்களுக்கு நான் சொல்றேன் அவங்களும் யாருன்னு. இவர்களும் சேர்ந்து ஆமா ஆமா ஆமா, நானும் கண்டதில்லை தான் அவர் ஜெபிக்கிறத, நானும் கண்டதில்லை தான் அவர் பைபிள் வாசிக்கிறத என்று இவர்களும் சேர்ந்து பேசினவர்கள் இன்னும் என் சபையிலே உண்டு. புரியுதா நான் சொல்வது? அதே நேரம் என்னுடைய ஊழியர்களிலே 2-3 பேர் உண்டு, 2-3 பேர் உண்டு. யார் வந்து என்னை பற்றி அவர்களுக்கு சொன்னாலும் விடமாட்டார்கள். நம்ம பாஸ்டரை பற்றி பேசக்கூடாது, எங்கள் பாஸ்டரை பற்றி பேசக்கூடாது என்று எனக்காக வைராக்கியமாய் இருக்கிறவர்கள். இது அனைத்து ஊழியர்களுக்கும் அப்படி உண்டு. பாஸ்டர் ஆபேல் உங்களுக்கும் அப்படி உண்டு. அது உங்களுக்கு தான் தெரியும். விளங்குதா? யோசுவாக்களும் உண்டு, மற்றவர்களும் உண்டு. நீங்கள் யார்? நீங்கள் கேட்டுக்கொள்ளுங்கள். நீங்கள் உங்கள் சபைகளை குறித்து நீங்களே பார்த்துக் கொள்ளுங்கள். உங்கள் சபையை குறித்து, உங்கள் ஆவிக்குரிய தலைமையை குறித்து உங்களுக்கு வைராக்கியம் இருக்கிறதா? குறை இருக்கட்டும். இப்போ நான் 100% பரிபூர்ணமானவன் அல்ல. என்னுடைய குறைகள் என்னோடு இருப்பவர்களை விட வேறு யாருக்கு தெரியும்? உங்களுக்கு தெரியுமா? என்ன உங்களை விட அதிகமாக பெல்வுடில் இருக்கிறவர்களுக்கு என்னுடைய குறை தெரியும். என்னுடைய குறை தெரிந்த, என்னுடைய பலவீனம் அறிந்த, என்னுடைய சரியில்லாத வாய் எப்படி என்று தெரிந்த ஒரு 2-3 பேர் இருக்கிறார்கள். யார் வந்து அவர்களுக்கு பாஸ்டர் சுரேஷை பற்றி பேசினாலும் விட மாட்டார்கள், பேச விட்டு அமைதியாக இருக்க மாட்டார்கள். சொல்வார்கள் பேசக்கூடாது, என் பாஸ்டரை பற்றி நீங்கள் பேசக்கூடாது. 3 விதமான கூட்டம் உண்டு. நீங்கள் எது என்று பார்த்துக் கொள்ளுங்கள். நீங்கள் இப்போ இந்த சபையை சேர்ந்தவர்கள், வேறு சபைகளில் இருந்து சிலர் வருகிறீர்கள், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்கள் ஊழியக்காரர்களை குறித்து, கிளை சபையில இருந்து வருகிறவர்கள் உங்கள் ஊழியக்காரர்களை குறித்து உங்களுடைய வைராக்கியம் எப்படிப்பட்டது என்று பார்த்துக் கொள்ளுங்கள். 3 விதமானவர்கள் உண்டு. ஒன்று, இப்போ நான் சொன்னது போல யோசுவாக்கள். ஆம், என்னுடைய ஆவிக்குரிய தலைவன் பலவீனமானவர் தான், அவருக்கு குறை இருக்கிறது தான், அவரும் ஒரு மனிதன் தான், அவரும் தவறு செய்கிறவர் தான். ஆனால் என்னிடம் வந்து என் ஊழியக்காரரை பற்றி பேசக்கூடாது என்று மறுத்து பேசி வாய் அடைத்து அந்த ஊழியருக்காக, மோசேக்காக வைராக்கியமாய் நிற்கிற யோசுவாக்கள். நீங்கள் அப்படியா என்று பார்த்துக் கொள்ளுங்கள். அப்படி இல்லாவிட்டால் அப்படி மாறுங்கள், தயவு செய்து மாறுங்கள். 2வது குழு இருக்கிறதே, இது விலாங்கு மீன் கூட்டம். இந்த பாடத்திலே விலாங்கு மீனை பற்றி படித்தோம் அல்லவா? என்ன, நான் பேசவில்லை பாஸ்டர், அவர்கள் தான் பேசினார்கள். அப்ப நீங்க ஒண்ணுமே சொல்லலையா? நான் எப்படி சொல்லுவது? நான் அமைதியாய் கேட்டுக்கொண்டேன். விளங்குதா உங்களுக்கு? அந்த நடுநிலை வகிக்கிறவர்களாம். இது பயங்கரமான ஒரு கூட்டம். இது அந்த பக்கமும் சாயும், இந்த பக்கமும் சாயும். இன்னும் ஒரு கூட்டம் இருக்கிறது, அதிபயங்கரமான கூட்டம்.
நன்றாய் எனக்கென உயிரையே கொடுத்து கொண்டிருப்பது போல இருப்பார்கள். யாராவது எனக்கு விரோதமாய் பேசினால் இவர்கள் தங்களுக்கு தெரிந்த பலவீனங்களையும் சொல்லுவார்கள். ஆமா ஆமா, உங்களுக்கு இதெல்லாம் தெரியுமா? உங்களுக்கு தெரியாதது சொல்றேன். பாஸ்டர் சுரேஷ் விளங்குதா உங்களுக்கு? இந்த மூன்றில் நீங்கள் எந்த கூட்டம் என்று பார்த்துக் கொள்ளுங்கள். யோசுவா எப்படிப்பட்டவராயிருந்தார்? தன் தலைவனை குறித்து வைராக்கியம் உள்ளவராய் இருந்தார். இப்போ யோசுவாவின் வைராக்கியத்தின் தன்மையை நான் உங்களுக்கு சொல்லித் தரவா? யோசுவா எப்படிப்பட்ட வைராக்கியம் உடையவர் என்றால், என் தலைவனை போல மற்றவன் தீர்க்க தரிசனம் சொல்ல தேவையில்லை என்கின்ற தாற்பயத்தில் இருக்கிறவர். இது எப்படி என்றால் நான் உங்களுக்கு சொல்லித் தருகிறேன். இப்போ இந்த சபையை உதாரணத்துக்கு எடுத்துக்கொள்வோம். வேறு சபைகளிலிருந்து வந்தவர்கள் கையை தூக்கி காட்டுங்க பார்க்கலாம். பிரைஸ் தி லார்ட். அப்போ உங்கள் சபையை நீங்கள் கற்பனை பண்ணிக்கொள்ளுங்கள். ஓகே, இப்போ உங்களுக்கு என்ன ஒரு மேய்ப்பன் உண்டு, உங்களுக்கு என்ன ஆவிக்குரிய தந்தை உண்டு. இந்த சபையிலே ஆவிக்குரிய தந்தை உண்டு, பாஸ்டர் ஆபேல். ஓகே, இப்போ என்னை போல வெளியிலிருந்து வருகிற ஊழியர்கள் இருக்கிறோம். இந்தியாவிலிருந்து, இலங்கையிலிருந்து, ஆப்பிரிக்காவிலிருந்து, அமெரிக்காவிலிருந்து. நாங்கள் வந்து தீர்க்க தரிசனம் சொல்லுகிறோம் உங்களுக்கு. இப்போ அதிலே நான் ரொம்ப கவனம். ஆண்டவரே என்னிடத்துல சொன்னாலும், சுரேஷ் இவருக்கு இப்படி சொல்லு, அவருக்கு அப்படி சொல்லி நான் சொல்ல முடியாத ஆண்டவரே, நீங்களே பார்த்துக்கொள்ளுங்க. நான் வந்தது வசனத்தை கற்றுக் கொடுக்க. ஆண்டவருக்கும் எனக்கும் நிறைய சண்டை நடக்கும், பாஸ்டருக்கு அது நல்லா தெரியும். அப்படியே கண்டிப்பாய் சொல்ல வேண்டிய தீர்க்க தரிசனம் ஏதாவது இருந்தால் உதாரணமாக சொல்லிவிட்டு போய்விடுவேன். அது படுகிற ஆளுக்கு படும், மற்றவர்களுக்கு தெரியாது. ஓ பாஸ்டர் ஜோக்கை போல என் விஷயத்தை தான் சொன்னார். இல்லை, அது ஆவியானவர் அவர்களுக்கு சொல்லுவார். சும்மா கற்பனை பண்ணுவோமே, நான் வந்து தீர்க்க தரிசனத்தை சொல்லிவிட்டு போகிறேன் என்று. நீங்கள் உண்மையான ஒரு யோசுவாவா இருந்தால், அந்த தீர்க்க தரிசனம் தேவனிடத்தில் இருந்து வந்த தீர்க்க தரிசனமாக இருந்தாலும் பாய்ந்து கொண்டு அதை பற்றி கொள்ளக்கூடாது. அதை எடுத்துக்கொண்டு உங்கள் தலைவரிடத்துக்கு நீங்கள் போக வேண்டும். அவர்களிடம் நீங்கள் கேட்க வேண்டும், இப்படி எனக்கு ஒரு தீர்க்க தரிசனம் வந்தது பாஸ்டர், நீங்கள் இதை குறித்து என்ன சொல்லுகிறீர்கள் என்று. உங்கள் பாஸ்டர் எப்படிப்பட்டவர், அவர் உங்களுக்காக அவர் ஜெபித்து விசாரித்து உங்களை நடத்துகிறவரா இல்லையா என்பது அது என் பிரச்சனையும் அல்ல, தேவனுடைய பிரச்சனையும் அல்ல, அது உங்களுடைய பிரச்சனை. ஐயோ பாஸ்டர், எங்களுடைய பாஸ்டர் என்று நீங்கள் ஏதாவது சொன்னால் அதுக்கு நான் ஒன்றும் செய்ய முடியாது. நான் உள்ளதை உங்களுக்கு சொல்ல வேண்டும். இப்போ கர்மேல் பர்வத சபையில் என்பது நான் தான் அந்த சபையினுடைய மேய்ப்பன். எங்கள் சபைக்கு தீர்க்கதரிசிகள் வரலாம், எங்கள் விசுவாசிகளுக்கு, எங்கள் ஊழியர்களுக்கு தீர்க்க தரிசனம் சொல்லலாம். ஆனால் அவர்கள் என்ன செய்ய வேண்டும்? அவர்களுடைய ஆவிக்குரிய தகப்பனாகிய என்னிடத்தில் வந்து அந்த தீர்க்க தரிசனத்தை சொல்லி, பாஸ்டர் இப்படி எனக்கு ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்டது, நீங்கள் கர்த்தரிடத்தில் விசாரித்து இதை குறித்து என்ன சொல்லுகிறீர்களோ அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லக்கூடிய ஒரு பக்குவம், ஒரு வைராக்கியம் இருக்க வேண்டும். அப்போ அந்த உங்களுடைய ஆவிக்குரிய தகப்பன் எதை சொல்லுகிறாரோ அதை நீங்கள் கேட்டு நடந்தால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒருவேளை உங்களுடைய பாஸ்டர் அவர் மனிதன் தானே, ஒரு தவறு செய்து விட்டார், அந்த தீர்க்க தரிசனத்தை அவர் புரிந்து கொள்ளாமல் அவர் வேறு விதமாய் உங்களை நடத்தி விட்டார் என்று வைத்துக் கொள்வோமே. நமது ஆண்டவர் எல்லாவற்றையும் பார்க்கிறவர் அல்லவா, நல்ல மெய்ப்பனாகிய இயேசு இருக்கிறார் அல்லவா, அவர் சகலத்தையும் நேர்த்தியாய் செய்து முடிக்க வல்லவர். உங்கள் ஊழியக்காரரோடு பேச வேண்டிய நேரத்திலே பேச வேண்டிய விதத்திலே பேசுவார், சரிவர செய்வார். புரியுதா? இப்போ ஒரு சில விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்கிறேன். சில பேர் சொப்பனம் காணுவார்கள். சொப்பனத்துக்கு அர்த்தம் கொடுக்கிற வரம் பாஸ்டர் ஆபேலுக்கு இருக்கிறது, என்னிடத்துல இல்லை. என்னிடத்துல அடிக்கடி சில பேர் வந்து சொல்லுவார்கள், பாஸ்டர் எனக்கு அப்படி சொப்பனம் வந்தது, இப்படி சொப்பனம் வந்தது, அர்த்தம் சொல்லுங்கள் என்பார்கள். நான் சொல்றேன், எனக்கு அர்த்தம் சொல்ல தெரியாது. அப்போ சில பேர் குழம்புவார்கள். ஒரு முறை ஒரு அம்மா வந்து கேட்டுச்சாங்கிட்ட, பாஸ்டர் ஏன் பாஸ்டர் தேவன் என்னோடு அடிக்கடி சொப்பனத்திலேயே பேசுகிறார்? நான் சொன்னேன், நீங்க ரொம்ப தூங்குறீங்க, தூங்கினா தானே கனவு வரும். இப்போ சில பேர் வந்து சொல்றாரு, ஐயோ பாஸ்டர் நான் குழம்பி போயிருக்கிறேன், இது ஆண்டவர் பேசுகிறாரா அல்லது எது? நான் சொல்றேன், நீங்கள் குழம்பாதீர்கள். ஆண்டவர் ஏதாவது ஒரு செய்தியை உங்களுக்கு சொல்லுகிறார் என்றால்
அவர் சொப்பனத்தில் சொல்லி உங்களுக்கு புரியவில்லை என்றால் அவர் அப்பா, அவருக்கு தெரியும் அல்லவா உங்களுக்கு புரியவில்லை என்று. ஏதாவது ஒரு விதத்திலே புரியப்படுத்துவார். நீங்கள் துடித்து, நீங்கள் கலங்கி, இந்தியாவுக்கு கால் பண்ணி, இலங்கைக்கு கால் பண்ணி, அமெரிக்காவுக்கு கால் பண்ணி, கண்டவர்களிடத்திலும் கேட்டு, நீங்களும் குழம்பி கேட்கிறவர்களையும் குழப்பிக் கொண்டு இருக்காமல், ஆண்டவர் உங்களுக்கு பேசினால் உங்களுக்கு புரியவில்லையா, புரியும் வரை பேசுவார், புரியப்படுத்துவார். வழங்குதா? அவர் அல்லவா பேசுகிறார். அவர் காபிரியலை பார்த்து, காபிரியல், நான் அந்த சுப்பிரமணிக்கு சொன்னேன், அவனுக்கு விளங்கவே இல்லை, நியாயண்டா என்று சொல்லுகிறவர் அல்ல நமது தேவன். அவர் சர்வ வல்லவர். ஆகவே ஒருவேளை உங்களுடைய ஆவிக்குரிய தந்தை சில விஷயங்களை புரிந்து கொள்ளாமல் அவர் தேவனுடைய சித்தத்துக்கு புறம்பாய் உங்களை நடத்த முற்பட்டால் தேவன் அதையும் பார்த்து கொள்வார். நீங்கள் உங்கள் தலைவர்களை குறித்த வைராக்கியத்திலே இருக்க வேண்டும். ஒரு நல்ல யோசுவாவாய் இருந்தால் யார் வந்து என்ன தீர்க்க தரிசனம் சொன்னாலும் பாய்ந்து கொண்டு அதை பற்றி கொள்ளாமல் அதை தங்கள் மோசையிடம் சொல்லி, ஐயா நீங்கள் இதை குறித்து ஆண்டவரிடத்தில் வினவி சொல்லுங்கள் என்று கேட்கிற அந்த தன்மை உடையவளாக இருப்பார். புரிகிறதா? இந்த வைராக்கியம் நமக்கு வேண்டும். சும்மா கண்ட மாதிரி உங்களுடைய ஆவிக்குரிய தகப்பன்மாரை மாற்றிக்கொண்டு கேவலமாய் வாழாதீர்கள். முதல் 15 வருடம் இவர் ஆவிக்குரிய அப்பா, அடுத்த 7 வருடம் அவர் ஆவிக்குரிய அப்பா, அப்புறம் அவரோட சண்டை பிடித்து புதிய சபைக்கு போய் உங்களை விட வயது குறைந்த ஒருவர் அவர் உங்களுடைய ஆவிக்குரிய அப்பா. இது அசிங்கம். உங்களுக்கு விளங்குதா? அதனால் தான் எனக்கு விருப்பமே இல்லை கண்டவர்களும் என்னை பார்த்து ஆவிக்குரிய அப்பா அப்பா என்பது. விளங்குதா உங்களுக்கு? ஒரு முறை ஒருத்தவங்க திடீர்னு நீங்கள் தான் என்னுடைய ஆவிக்குரிய அப்பான்னு நான் சொன்னேன், உங்கள் அம்மாவை கண்டதில்லை அப்படின்னு. அசிங்கமாக பேசாதீங்க. நீ தான் அசிங்கமாக என்னை அப்பா ஆக்குறேன், என்னைய அப்பா ஆக்குறேன். ஆவிக்குரிய வேண்டாம். நான் எல்லாருக்கும் ஆவிக்குரிய மாமா, ஆவிக்குரிய மாமி மேர்சி, ஆவிக்குரிய மச்சாள் மிஷா. இப்போ யோசுவானுடைய அந்த தன்மையும் நீங்கள் பார்த்தீர்களா? அவருடைய விசுவாசம், கீழ்ப்படிவு, தாழ்மை, உறுதியாய் நிற்கின்ற தன்மை, ஆவிக்குரிய தன்மை, இவற்றையும் தாண்டி இன்னும் ஒரு குணமும் அவருக்கு இருந்தது. என்ன? தன் தலைவனை குறித்த வைராக்கியம். சரி, இப்போ நாம் மறுபடி என்னாகமம் 13வது அதிகாரத்துக்கு போய் ஒரு அருமையான ஒரு இறையியலை நான் உங்களுக்கு காண்பிக்க போகிறேன். அது என்னவென்றால், அந்த 12 வேவுக்காரர்களை மோசே அனுப்புகிறாரே, நேற்று நான் உங்களுக்கு சொன்னேன் லேவி கோத்திரத்திலிருந்து யாரையும் அனுப்பவில்லை என்று. அது ஏன் என்றும் நேற்று பார்த்து விட்டோம். உண்மையில் அது மோசேயினுடைய கோத்திரம். மோசே லேவி கோத்திரம் தானே? சரி. ஆனால் யோசேப்பினுடைய கோத்திரத்தில் இருந்து 2 பேரை அனுப்புகிறார். அதில் மனாசே என்கின்றவருடைய கோத்திரத்தில் போகிறவருக்கு யோசேப்பு கோத்திரம் என்றும், எப்பிராயிம் கோத்திரத்தில் இருந்து யோசுவாவையும் அனுப்புகிறார். அதிலே நமக்கு முக்கியமான ஒருவரை நாம் சந்திக்கிறோம். அவர் தான் 6வது வசனத்தில் வருகிற காலேப். யூதா கோத்திரத்தில் எப்புன்னேயின் குமாரன் காலேப். இப்போ நான் இந்த பாடத்திலே நாம் பார்க்க போகிறோம். உங்களுக்கு எல்லாம் தெரிந்த ஒரு விஷயம், வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்குள் பிரவேசித்தது யோசுவாவும் காலேபும் மாத்திரம்தான். எகிப்திலே இருந்து புறப்பட்டவர்களில் யோசுவாவும் காலேபும் மாத்திரம்தான் அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்குள் போகிறார்கள். மற்ற அனைவருமே எகிப்திலிருந்து இவர்கள் வந்ததற்கு பிறகு வனாந்தரத்திலே பிறந்தவர்கள். இவற்றை குறித்து ஆறுதலாக நாளைக்கு விபரமாக நாம் பார்க்கலாம். ஆனால் மற்ற 10 பேரும் பிழையான தகவலை கொண்டு வந்து எந்த அளவுக்கு மக்களை குழப்பினார்கள் என்பதனை நாம் 14ஆம் அதிகாரத்திலே வாசிக்கலாம். 14வது அதிகாரத்திலே 1ஆம் வசனத்தில் இருந்து வாசித்து கொண்டு போங்கள் 5வது வசனம் வரைக்கும். அப்பொழுது சபையார் எல்லாரும் கூக்குரலிட்டு புலம்பினார்கள். ஜனங்கள் அன்று ராம் முழுவதும் அழுது கொண்டிருந்தார்கள். இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக முறுமுறுத்தார்கள். சபையார் எல்லாரும் அவர்களை நோக்கி, எகிப்து தேசத்திலே செத்து போனோமானால் நலமாயிருக்கும், இந்த வனாந்தரத்திலே நாங்கள் செத்தாலும் நலம். இது அநேக கிறிஸ்தவர்கள் நினைக்கின்ற விதம் இப்படி. அவர்கள் ரட்சிக்கப்பட்ட ஆண்டவருக்குள்ளே வந்த பிறகு வருகின்ற பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்கும் பொழுது சில பேர் சொல்லுவதை நான் கேட்டிருக்கிறேன். இதை விட ரட்சிக்கப்படாமல் இருந்திருந்தால் நல்லது, இதை விட ஊழியத்துக்கு வந்திருக்காமல் இருந்தால் நல்லது,
அந்த மாதிரியான ஒரு பின்மாற்றத்தை இவர்களுடைய மனங்களுக்குள் அந்த 10 பேரும் கொண்டு வந்து விட்டார்கள். 3வது வசனம். நாங்கள் பட்டயத்தால் மடியும் படிக்கும் எங்கள் பெண்ஜாதிகளும் பிள்ளைகளும் கொள்ளையாகும் படிக்கும் கர்த்தர் எங்களை இந்த தேசத்துக்கு கொண்டு வந்தது என்ன? எகிப்துக்கு திரும்பி போகிறதே எங்களுக்கு உத்தமம் அல்லவோ என்றார்கள். பின்பு அவர்கள், நாம் ஒரு தலைவனை ஏற்படுத்தி கொண்டு எகிப்துக்கு திரும்பி போவோம் வாருங்கள் என்று ஒருவரோடொருவர் சொல்லிக் கொண்டார்கள். இந்த ஆவி இன்றும் கிரியை செய்கிறது. எந்த ஆவி? தங்களுக்கு விருப்பமான தலைவர்களை தெரிவு செய்கின்ற ஆவி. அந்த ஆவியினால் தான் இன்றைக்கு அநேக சபைகள் உலகத்திலே உருவாகி இருக்கின்றன. நான் சொல்லுவதை தயவு செய்து தவறாய் எடுத்துக்கொள்ள வேண்டாம். நிறைய சபைகள் உருவாவது நல்லது. ஆண்டவர் சொன்னார் மத்தேயு 28, நீங்கள் போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவியின் நாமத்தில் அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கற்றுக்கொண்டவை எல்லாம் அவர்களுக்கு கற்றுக் கொடுங்கள் என்று. அப்போ சகல ஜாதிகளையும் சீஷராக்குவதற்கு நிறைய சபைகள் இருப்பது நல்லது. புதிய ஏற்பாட்டு காலத்தில் போல முழு எபேசு பட்டணத்துக்கும் ஒரு சபை, முழு கொரிந்து பட்டணத்துக்கும் ஒரு சபை, முழு கொலோசை பட்டணத்துக்கும் ஒரு சபை என்று இந்த காலத்திலே வைத்துக்கொள்ள முடியாது. அதை பற்றி நான் பேசவில்லை. ஆனால் இன்றைக்கு சில சபைகள் உருவாகுகிற விதம் பிழையான விதம். எப்படி என்றால், ஜனங்கள் தங்களுக்கு விருப்பமான தலைவர்களை ஏற்படுத்தி கொண்டு சபைகளை உருவாக்குகிறார்கள். புரிகிறதா? சபை என்பது கர்த்தர் உருவாக்க வேண்டும். இயேசு சொன்னார், இந்த கல்லின் மேல், பெட்ராவின் மேல் என் சபையை நான் கட்டுவேன் என்று. அப்போ இயேசுவானவர் ஒரு பட்டணத்தில் 1க்கு 100 சபைகள் வேண்டுமானாலும் தொடங்கலாம். கர்த்தர் ஊழியத்துக்கு அழைக்கின்றவர்கள் அந்த சபைகளை நடத்த வேண்டும். ஆகவே சபைகள் தொடங்குவது, நிறைய சபைகள் இருப்பது தவறான ஒன்று அல்ல. ஆனால் சில சபைகள் உருவாகுகிற விதம் தவறான விதமாக இருக்கிறது. மக்கள் தங்களுக்கு விருப்பமானவர்களை தங்களுக்கு இலகுவாய் வாழக்கூடிய விதத்தில் அமைத்து கொடுக்கின்ற சபைகளை உருவாக்கி கொண்டு போவது அந்த காலத்திலிருந்து வருகிற ஒரு தவறான ஆவியாய் இருக்கிறது. ஆகவே ஒரு சபையை பார்க்கும் பொழுது நீங்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். இந்த சபை எப்படி தொடங்கியது, யார் தொடங்கியது, யார் மூலமாய் இந்த சபை நடத்தப்படுகிறது என்பதனை எல்லாம் நாம் பார்க்க வேண்டும். விசேஷமாக புதிய ஆத்துமாக்களை நாம் ஆதாயப்படுத்தி அவர்களை ஒரு சபைக்கு வழிநடத்தும் பொழுது சரியான சபைகளுக்கு நாம் அவர்களை அனுப்ப வேண்டும். மக்களுக்கு விருப்பமான தலைமைத்துவத்தை விருப்பமான விதத்தில் அமைத்துக் கொள்கின்ற சபைகளுக்கு மக்களை அனுப்பினால் அது பரலோகத்துக்கு கொண்டு போகாது, அது தவறான வழிகளுக்கு கொண்டு போகும். புரிகிறதா? அப்போ இவர்கள் எப்படிப்பட்ட ஒரு தலைவனை தெரிவு செய்கிறார்கள்? எங்களை எகிப்துக்கு திரும்பி கொண்டு போகக்கூடிய ஒரு, அதாவது நம்முடைய பழைய உலக வாழ்க்கைக்கு எங்களை கொண்டு போகக்கூடிய, எங்களுக்கு இஷ்டமான வாழ்க்கைக்கு எங்களை கொண்டு போகக்கூடிய ஒரு தலைமைத்துவத்தை தெரிவு செய்வோம் என்று அவர்கள் சொல்லிக் கொடுக்கிறார்கள். வாசிங்க. அப்பொழுது மோசேயும் ஆரோனும் இஸ்ரவேல் புத்திரரின் சபையாராகிய எல்லா கூட்டத்தாருக்கு முன்பாகவும் முகக்குப்புற விழுந்தார்கள். 6வது வசனம். தேசத்தை சுற்றி பார்த்தவர்களில் நூனின் குமாரனாகிய யோசுவாவும் எப்புன்னேயின் குமாரனாகிய காலேப்பும் தங்கள் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு இஸ்ரவேல் புத்திரரின் சமஸ்த சபையையும் நோக்கி, நாங்கள் போய் சுற்றி பார்த்து சோதித்த தேசம் மகா நல்ல தேசம். கர்த்தர் நம்மேல் பிரியமாயிருந்தால் அந்த தேசத்திலே நம்மை கொண்டு போய் பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை நமக்கு கொடுப்பார். கர்த்தருக்கு விரோதமாக மாத்திரம் கலகம் பண்ணாதிருங்கள். அந்த தேசத்தின் ஜனங்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. அவர்கள் நமக்கு இரையாவார்கள். அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு விலகி போயிற்று. கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். அவர்களுக்கு பயப்பட வேண்டியதில்லை என்றார்கள். அவர்கள் உண்மையிலேயே நேரடியாக போய் பார்த்து விட்டு வந்த 2 பேர் தானே இப்படி புலம்புகிறார்கள். 10 பேர் அவர்கள் பார்த்து விட்டு வந்து தான் அவர்கள் வேறு விதமாய் பயமுறுத்துகிறார்கள். ஆனால் அவர்களோடு போய் பார்த்து விட்டு வந்த இந்த 2 பேரும் புலம்பும் பொழுது பாருங்கள், இந்த ஜனங்கள் எவ்வளவு கேவலமாய் நடந்து கொள்கிறார்கள். 10வது வசனம். அப்பொழுது அவர்கள் மேல் கல்லறிய வேண்டும் என்று சபையார் எல்லாரும் சொன்னார்கள். உடனே கர்த்தருடைய மகிமை ஆசரிப்பு கூடாரத்தில் இஸ்ரவேல் புத்திரர் எல்லாருக்கும் முன்பாக காணப்பட்டது. ஒருவேளை அந்த நேரத்திலே கர்த்தருடைய மகிமை மாத்திரம் இறங்கி இருக்காவிட்டால் அத்தனை ஜனங்களும் மோசேயையும் ஆரோனையும் யோசுவாவையும் காலேபையும் கல்லெறிந்து கொலை செய்திருப்பார்கள். தேவன் இடைப்பட்டார். தேவனுக்கு பயங்கர கோபம் வந்தது. தொடர்ந்து நீங்கள் பிறகு வாசித்து பாருங்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் இவர்களை எல்லாம் அழிக்கப் போகிறேன் என்று.
அப்போ மோசே மிகவும் பொறுமையாக ஆண்டவரிடத்தில் சொல்லுகிறார், ஆண்டவரே, இப்படி நீங்கள் இவர்களை அழித்து போட்டால் மற்றவர்களுக்கு தெரியாது இங்கே என்ன நடந்தது என்று. உங்களுடைய நாமத்தை கேவலப்படுத்துவார்கள். ஆகவே ப்ளீஸ் வேண்டாம் என்று மோசே இவர்களுக்காக ஜெபித்தபடியினால் ஆண்டவர் சொல்லுகிறார், சரி, நான் இவர்களை மன்னிக்கிறேன் என்று. 20வது வசனத்திலிருந்து வாசியுங்கள். அப்பொழுது கர்த்தர், உன் வார்த்தையின்படியே மன்னித்தேன், பூமியெல்லாம் கர்த்தருடைய மகிமையினால் நிறைந்திருக்கும் என்று என்னுடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். என் மகிமையையும் நான் எகிப்திலும் வனாந்தரத்திலும் செய்த என் அடையாளங்களையும் கண்டிருந்தும் என் சத்தத்துக்கு செவிகொடாமல் இதனோட 10 முறை என்னை பரீட்சை பார்த்த மனிதரில் ஒருவரும் அவர்கள் பிதாக்களுக்கு நான் ஆணையிட்டு கொடுத்த தேசத்தை காண மாட்டார்கள். எனக்கு கோபம் உண்டாக்கினவர்களில் ஒருவரும் அதை காண மாட்டார்கள். ஒருவரும் காண மாட்டார்கள். எகிப்திலிருந்து வந்தவர்கள், அதாவது யார்? 10 வாதைகளை கண்டவர்கள், செங்கடல் பிளந்ததை கண்டவர்கள், அக்கினி ஹொரைவிலே இறங்கினதை கண்டவர்கள், இவர்கள் யாருமே பிரவேசிக்க மாட்டார்கள். இப்போதான் ஒரு முக்கியமான விஷயத்துக்கு நான் உங்களை கூட்டிக் கொண்டு போகிறேன். அடுத்த வசனத்தை வாசியுங்கள். என்னுடைய தாசனாய காலேப் வேறே ஆவியை உடையவனாய் இருக்கிறபடியினாலும் உத்தமமாய் என்னை பின்பற்றி வந்தபடியினாலும் அவன் போய் வந்த தேசத்திலே அவனை சேர பண்ணுவேன். காலேபை நான் கொண்டு போவேன் என்கிறார். யோசுவாவையும் தான், யோசுவாவும் காலேபும் மாத்திரம்தான் உள்ளே போகிறார்கள். இப்போ காலேபை பற்றி நாம் ஒரு சில விஷயத்தை பார்க்க போகிறோம். இந்த இடத்துல காலேபை பற்றி ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் என்று பாருங்கள். என்னுடைய தாசனாகிய காலேப். உங்களுக்கு தெரியுமா, இந்த இடத்தில் கூட ஆண்டவர் யோசுவாவை என்னுடைய தாசன் என்று சொல்லவில்லை. யோசுவாவை ஆண்டவர், நான் முதல் நாளிலேயே இதை சொன்னேன், யோசுவாவை ஆண்டவர் கர்த்தருடைய தாசன் என்று சொன்னது யோசுவா மரித்த பிறகு. ஆனால் அதை எழுதினது யார்? யோசுவா. யோசுவா உயிரோடு இருக்கும் பொழுது அவருடைய அந்திம காலத்தில் நடக்க போகின்றதை அவர் எழுதுகிறார் ஆவியானவருடைய ஏவுதலின்படி. அதிலே அவர் 24ஆம் அதிகாரத்தில் உள்ளடக்கமானவற்றை எழுதுகிறார். கர்த்தருடைய தாசனாகிய யோசுவா மரித்தான் என்று. உயிரோடு இருக்கும் பொழுது கடைசி வரை யோசுவாவை கர்த்தருடைய தாசன் என்று கர்த்தரும் அழைக்கவில்லை, மோசேயும் அழைக்கவில்லை, யாருமே அழைக்கவில்லை. ஆனால் காலேபை ஆண்டவர் என்னுடைய தாசன் என்று அழைக்கிறார். இது ஒரு பயங்கரமான ஒரு விஷயம். என்னுடைய தாசனாகிய காலேப். அன்பானவர்களே, இந்த யோசுவாவும் காலேபும், இந்த 2 பேரும் யாரை அடையாளப்படுத்துகிறார்கள் என்று நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தால் இது ஒரு பயங்கரமான இறையியலாய் இருக்கிறது. உங்களுக்கு தெரியுமா, அடையாளங்கள், டைப்பாலஜி என்று சொல்லுவோம். அடையாளங்கள். நான் ஏற்கனவே அன்றைக்கு கூட சொன்னேன், ஆபேல் கொலை செய்யப்பட்டது ஒரு அடையாளம், அப்படிதானே? நோவாவின் பேழை ஒரு அடையாளம். இயேசுவே சொல்லுகிறார், அன்று எப்படி ஜனங்கள் பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் புசித்தும் குடித்தும் வாழ்ந்தார்கள், அதுபோல கடைசி காலத்திலே வாழ்வார்கள். நோவாவின் பேழை எதற்கு அடையாளம்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளம். அந்த பேழையிலே ஏறினவர்கள், இயேசுவில் ஏறினவர்கள் காப்பாற்றப்படுவார்கள். ஆபிரகாம் யாருக்கு அடையாளம்? பிதாவாகிய தேவனுக்கு. ஈசாக்கு யாருக்கு அடையாளம்? இயேசுவுக்கு. அப்போ ஆபிரகாம் ஈசாக்கை பலி கொடுக்க போனது பிதா தனது ஒரே பேரான குமாரனை பலி கொடுத்ததுக்குரிய அடையாளம். இவையெல்லாம் அடையாளங்கள், டைபாலஜி. அந்த வகையில் அடையாளம் என்பது வார்த்தையால் அல்லாமல் செயல்களால் காண்பிக்கப்படும் தீர்க்க தரிசனம். அடையாளம் என்பது என்ன? டைபாலஜி என்றால் என்ன? வார்த்தைகளால் அல்லாமல் செய்கையினால், செயல்களால் காண்பிக்கப்படும் தீர்க்க தரிசனங்கள். அப்போ யோசுவாவும் காலேபும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்குள் போவது ஒரு பயங்கர அடையாளம். அது என்னவென்று நான் உங்களுக்கு இப்போ காண்பிக்க போகிறேன். யார் இந்த காலேப்? காலேபை பற்றி நாம் கொஞ்சம் பார்க்க வேண்டும். சரி, காலேப் தேவனுடைய ஊழியக்காரர் என்று பார்க்கிறோம். அவருடைய அப்பாவின் பெயர் எப்புன்னே என்று பார்க்கிறோம். அவர்கள் யார் என்று நீங்கள் பார்க்க வேண்டுமானால் என்னாகமம் 32ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிக்க வேண்டும். என்னாகமம் 32ஆம் அதிகாரம்
11வது வசனம் வாசிங்க. உத்தமமாய் என்னை பின்பற்றின கேனேசியனாகிய எப்புன்னேயின் குமாரன் காலேபும் நூனின் குமாரன் ஜோசுவாவும் தவிர. சரி, இந்த இடத்திலே எப்புன்னேயை குறித்த இன்னும் ஒரு விடயம் வருகிறது. அவர் யாராம்? கேனேசியனாம். இந்த கேனேசியர்கள் யார் என்று உங்களுக்கு தெரிய வேண்டுமானால் நாம் ஒரு வசனத்தை வாசிக்க வேண்டும். ஆதியாகமம் 15ஆம் வசனத்துக்கு அதிகாரத்துக்கு போங்கள். ஆதியாகமம் 15ஆம் அதிகாரத்திலே ஆண்டவர் ஆபிரகாமோடு பேசுகிறார். கவனிங்க, நல்லா கவனிங்க. இப்போ கேனேஸ் அல்லது கேனாஸ் என்ற பெயரிலே வேதத்திலே ஒரு சிலர் வந்திருக்கிறார்கள். அதிலே ஒருவர் ஏதோமியனான கேனாஸ். ஆனால் இவர்கள் ஏதோமியர்கள், கேனாசியர்கள் என்பவர்கள் ஏதோமியர்கள் என்று சில வேத அறிஞர்கள் சொல்லுகிறார்கள். நான் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏனென்றால் ஏதோமியர்கள் யாருடைய வம்சம்? ஏசாவின் வம்சம். ஏசா யார்? ஈசாக்குக்கும் மகன் ஆபிரகாமுக்கு பேரன். அப்போ ஆபிரகாமனுடைய காலத்திலே கேனாசியர்கள் இருக்க வழி இல்லை. அவர்கள் ஏதோமியர்கள் என்றால் ஏதோமியர்களிலும் கேனாஸ் என்ற பெயருடையவன் ஒருவன் வந்ததும் அந்த பெயரையுடைய ஒரு வம்சம் வந்ததும் உண்மை. ஆனால் இங்கு நாம் பார்க்கும் இந்த கேனாசியர்கள் ஏதோமியர்களோ ஏசாவின் வழி வந்தவர்களோ அல்ல. இவர்கள் ஆபிரகாம் காலத்திலேயே கானான் தேசத்திலே வாழ்ந்தவர்கள். அதற்கு சான்றாக இதோ இந்த ஊர் பட்டியல், இன ஜாதி பட்டியலை வாசிப்போம். ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 18 இருந்து வாசிங்க. அந்நாளிலே கர்த்தர் ஆபிரகாமோடே உடன்படிக்கை பண்ணி எகிப்தின் நதி துவங்கி ஐப்ராத்து நதி என்னும் பெரிய நதி மட்டும் உள்ளதும் கேனியரும், கவனிங்க, கேனியர், கெனிசியரும், கெனீசியர், கத்மோனியரும், ஏத்தியரும், பெரிசியரும், ரெப்பானியரும், ஏமோரியரும், கானானியரும், கில்காசியரும், எபூசியரும் என்பவர்கள் இருக்கிறதுமான இந்த தேசத்தை உன் சந்ததிக்கு கொடுத்தேன் என்றார். இப்போ இந்த பட்டியலிலே உள்ள பெயர்கள் ஞாபகம் இருக்கத்தக்க நாம் வேறு 2 வசனங்களை வாசிப்போம். யாத்ராகமம் 3ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிப்போம். இது ஆபிரகாமுக்கு பேசினது. ஆண்டவர் ஆபிரகாமுக்கு ஆதியாகமம் 15 பேசினது தான் வாசித்தோம். அவர்களை இப்போ மோசேக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், அவர்களை எகிப்தியரின் கைக்கு விடுதலையாக்கவும் அவர்களை அந்த தேசத்திலிருந்து நீக்கி கானானியரும், ஏத்தியரும், எமோரியரும், பெரிசியரும், ஏவியரும், எபூசியரும் இருக்கிற இடமாகிய பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலவுமான தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கினேன். கவனிங்கள், இங்கே ஒரு பெயர் பட்டியல் வருகிறது. ஆதியாகமம் 15 ஒரு பெயர் பட்டியல் வந்தது. ஆதியாகமம் 15 குறிப்பிடப்பட்ட ஒரு சில பெயர்கள் இந்த பட்டியலிலே இல்லை. யோசுவா 3ஆம் அதிகாரத்துக்கு போங்கள். 10வது வசனத்தை வாசியுங்கள். பின்பு யோசுவா ஜீவனுள்ள தேவன் உங்கள் நடுவிலே இருக்கிறார் என்பதையும் அவர் கானானியரையும், ஏத்தியரையும், ஏவியரையும், பெரிசியரையும், கிர்காசியரையும், எமோரியரையும், எபூசியரையும் உங்களுக்கு முன்பாக துரத்தி விடுவார் என்பதையும் நீங்கள் அறிந்து கொள்வதற்கு அடையாளமாக. அதாவது நன்றாய் கவனியுங்கள், ஆண்டவர் ஆபிரகாமோடு பேசும்போது கேனியர், கெனீசியர் என்ற பெயர்களையும் மொழிகிறார். ஆனால் மோசேயோடு பேசும் பொழுது கேனியர்களையும் காணோம், கெனீசியர்களையும் காணோம். யோசுவா அதை உறுதிப்படுத்தும் பொழுது அங்கேயும் அந்த கேனியர்கள் வேண்டாம், கெனீசியர்களை காணவில்லை. என்ன நடந்தது? கெனீசியர்கள் என்ற ஒரு கூட்டம் ஆபிரகாம் காலத்தில் இருந்தார்கள், மோசே காலத்தில் இருக்கவில்லை. ஓகேயா? ஹலோ, இப்போ கவனிங்க. ஆதியாகமம் 15:18 கெனீசியர்கள் இருந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படித்தானே? அதே ஆண்டவர், ஆபிரகாமோடு பேசின அதே ஆண்டவர் தான் இப்போ மோசையோடு யாத்ராகமம் 3 பேசுகிறார். அப்போ அங்கு கேனியர்கள், கெனீசியர்கள் என்று சொன்ன ஆண்டவர் இங்கு கேனியர்களையும் கெனீசியர்களையும் சொல்லாமல் விட்டதற்கு காரணம், அவர்கள் இப்போ இல்லாதிருக்க வேண்டும். புரிகிறதா? அவர்கள் இருந்திருந்தால் அவர்களையும் அவர்கள் வாழுகிற தேசம் என்று
ஆண்டவர் சொல்லியிருக்க வேண்டும் அல்லவா? சரி, அது ஆண்டவர் பேசினது. இப்போ யோசுவா பேசுகிறார், யோசுவா 3ஆம் அதிகாரத்திலே. அப்போ யோசுவாவுக்கு தெரிந்திருந்தால் கேனியர்கள் இங்கே இருக்கிறார்கள் என்று, ஏவியர் எபூசியர் பட்டியலை சொல்லுகிறவர்கள் ஏன் கேனியர்கள் என்றும் சொல்லவில்லை? அப்போ ஆதியாகமம் 15ஆம் அதிகாரத்திலே இருந்த கேனியர்கள் யாத்ராகமம் 3ஆம் அதிகாரத்தின் போது இல்லாமல் போனது எப்படி? அவர்களுக்கு என்ன நடந்தது? யார் அவர்கள்? அவர்களும் புறஜாதியார். ஆமாவா இல்லையா? ஆபிரகாம் காலத்தில் ஆபிரகாமுக்கு ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? அவர்கள் வாழுகிற இந்த தேசம் கேனியர்கள் புறஜாதியார், கேனிசியர்கள் புறஜாதியார். ஆனால் இதோ நான் உங்களுக்கு ஒரு சம்பவத்தை சொல்லுகிறேன், அப்புறம் வசனத்தின்படி பார்ப்போம் அந்த சம்பவம் உண்மையா என்று. மறுபடி போவோம் யோசேப்பின் சம்பவத்துக்கு. யோசேப்பு பார்வோனுடைய சொப்பனத்தை விளங்கப்படுத்துகிறார் அல்லவா? நேற்று பார்த்தோமே. அப்புறம் முதல் 7 வருஷங்களும் செல்வ செழிப்பாய் இருக்க போகிறது என்று அவர் சொன்னார். அந்த 7 வருடங்களும் பெரிய பெரிய களஞ்சியங்களை உண்டு பண்ணி தானியங்களை எல்லாம் யோசேப்பு சேர்த்து வைக்கிறார். அதற்கு பிறகு 7 பஞ்சமான வருஷங்கள் வருகின்றன. அந்த பஞ்சமான வருஷங்களின் போது அவரவர்கள் சேர்த்து வைத்த தானியங்களும் உணவு பண்டங்களும் தீர்ந்ததும் எல்லாரும் எங்கே வருகிறார்கள்? எகிப்துக்கு வருகிறார்கள். வந்து விலை கொடுத்து தானியங்கள் வாங்குகிறார்கள். அந்நேரத்தில் யாக்கோபும் அவருடைய 11 குமாரர்களும் அவர்களது குடும்பங்களும் கானானிலே இருக்கின்றார்கள். அவர்களும் எகிப்துக்கு வந்தது தானியம் வாங்கத்தான். அப்படித்தானே? அவர்கள் வந்தபோது தான் யோசேப்பு, உங்களுக்கு தெரியும், வேதத்தை நீங்கள் வாசித்திருப்பீர்கள், யோசேப்பு தன்னை அடையாளப்படுத்திக் கொண்டு தனது தகப்பனையும் சகோதரர்களையும் எகிப்துக்கு அழைக்கிறார். அவர்கள் எல்லாரும் வந்து எகிப்திலே வாழ ஆரம்பித்தார்கள். பார்வோன் கோஷான் என்கின்ற ஒரு பிரதேசத்தை கொடுக்கிறார். இப்போ வேதத்திலே சொல்லாத ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். எங்கே இருந்து இது தெரியும் என்றால் எகிப்திய ஏடுகளில் இருந்து தெரியும். ஆனால் வேதத்திலே ஒரு வசனத்தை நான் பிறகு உங்களுக்கு காண்பிக்கத்தான் போகிறேன். கானானிலே இருந்து தானியம் கொள்ளுவதற்கு யாக்கோபின் குமாரர்கள் வந்தார்கள். அப்புறம் மறுபடி வந்தார்கள். ஞாபகம் இருக்கிறதா? அப்புறம் யாக்கோபும் வந்தார். அவர்களோடு வேறு யாரும் வந்திருக்க மாட்டார்களா? நீங்கள் யோசித்து பாருங்கள். நிச்சயம் வந்திருப்பார்கள். ஏவியர்கள் வந்திருப்பார்கள், எபூசியர்கள் வந்திருப்பார்கள், எமோரியர்கள் வந்திருப்பார்கள், அமலேக்கியர்கள் வந்திருப்பார்கள். ஏன்? அந்த காலத்திலே எகிப்திலே மாத்திரம் தான் தானியம் இருந்தது. ஆகவே எல்லாரும் வந்தார்கள். அமலேக்கியர்கள், பெலிஸ்தியர்கள், ஏவியர், எமோரியர், எபூசியர் எல்லாம் பெரிய பெரிய இனங்கள். கேனியர், கெனீசியர் என்பவர்கள் சின்ன சின்ன கூட்டங்கள். இப்படி வந்த கேனியர்கள், கெனீசியர்கள் போன்றவர்கள் திரும்பி போகவில்லை, தெரியுமா? அவர்களும் கோஷானிலே இருந்து விட்டார்கள். இப்போ நான் சொன்னது இது வாழ்க்கையிலே முதல் தடவையாக கேட்கிறோம் என்று சொல்லுகிற கையை தூக்குங்கள் பார்க்கலாம். பயப்படாதீர்கள், நான் வசனத்திலிருந்து உங்களுக்கு ஒரு விஷயத்தை காட்டத்தான் போகிறேன். அப்படி வந்தவர்கள் எல்லாருமே திரும்பி போகவில்லை. அவர்களும் கானானிலே இருந்து வந்த தங்கள் கூட்டாளிகளாகிய இந்த இஸ்ரவேலர்களோடு தங்கிவிட்டார்கள். ஏன்? இஸ்ரவேலர்களுக்கு நல்ல இடம் அல்லவா கொடுக்கப்பட்டது? அப்படித்தானே? ஞாபகம் இருக்கிறதா? பச்சை பசேல் என்ற நைல் நதி உரமான கோஷான் நிலத்தை தான் பார்வோன் கொடுக்கிறார். அங்கு அவர்கள் எகிப்திலே இஸ்ரவேல் ஜனங்கள் பெருகுகிறார்கள். இப்போ உண்மையாக அந்த கோஷான் கொடுக்கப்பட்டது யாருக்கு? யாக்கோபின் சந்ததிக்கு. அந்த 70 பேர் வந்தார்களே அவர்களுக்கு. அப்போ அவர்களோடு வந்த ஒரு சில கேனியர்கள், கேனியர்கள் வேண்டாம், கேனிசியர்களை பற்றி மட்டும் பேசுவோம். கேனிசியர்கள் அவர்கள் இப்படி நினைத்திருந்தால், அடா, நாங்கள் கானானிலிருந்து வந்தோம், இவர்கள் மூலமாக எங்களுக்கு இந்த நன்மை கிடைத்தது என்று சொல்லி இவர்களோடு அடையாளப்படுத்தி கொண்டு எங்கள் பெண்களை இவர்களுக்கு கல்யாணம் கட்டி கொடுத்து, இவர்கள் பெண்களை எங்களுக்கு கல்யாணம் கட்டி கொடுத்து, இவர்களோடு நாங்களும் இணைவோம் என்று இணைந்திருக்க மாட்டார்களா? ஓகே, யோசிங்க. இணைந்திருக்கலாம். ஓகே, சரி. அப்படி இணைந்திருந்தால் அவர்கள்
இஸ்ரவேலர்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்க மாட்டார்களா? யோசித்து பாருங்கள். ஓகே, சரி, அப்பொழுது அவர்கள் இணைகிறார்களோ இல்லையோ, இப்போ இஸ்ரவேலர்களும் பெருகுகிறார்கள், அவர்களோடு இருந்த ஏனைய மக்களும் பெருகுகிறார்கள். நூற்றாண்டுகள், தசாப்தங்கள், நூற்றாண்டுகள் ஆகின்றன. யோசேப்பை அறியாத ஒரு பார்வோன் தோன்றுகிறான். இப்போ அந்த யோசேப்பை அறியாத பார்வோன் இவர்களை அடிமைப்படுத்தும் பொழுது இவர்களோடு காணப்படும் அந்த மற்ற இன மக்களையும் அடிமைப்படுத்தி இருப்பானா இல்லையா? அடிமைப்படுத்தி இருப்பான் தானே? அப்போ அவர்களும் பாவம் செங்கல் சுட்டிருப்பார்களா இல்லையா? அவர்களும் பாவம், ஐயோ இந்த எகிப்தியரை விட்டு நாங்கள் தப்பியோட எங்களுக்கு வழி இல்லையா என்று ஏங்கி இருப்பார்களா இல்லையா? இப்படி இருக்கும் பொழுது திடீரென மோசே வருகிறார். மோசே வந்து 10 வாதைகளை காட்டும் பொழுது இஸ்ரவேலர்கள் சந்தோஷப்பட்டதோடு அவர்களோடு இருந்த அந்த வேற்று இன மக்களும் சந்தோஷப்பட்டிருப்பார்களா இல்லையா? நான் சொல்வது உண்மையா இருந்தால் அவர்களும் சந்தோஷப்பட்டிருப்பார்களா இல்லையா? கடைசியிலே பார்வோன் போய் தொலையுங்களடா என்று இவர்களை அனுப்பும் பொழுது இஸ்ரவேலர்கள் மட்டுமா போயிருப்பார்கள்? அந்த மக்களும் போயிருப்பார்கள் அல்லவா? ஆமாவா இல்லையா? சரி, இப்போ சுரேஷ் ராமச்சந்திரன் சொல்வது உண்மையா பொய்யா? யாத்ராகமம் 12:38 வாசிங்க. 37, 38, 37, 38 வாசிங்க. இஸ்ரவேல் புத்திரர் ராமசேசை விட்டு கால்நடையாய் பிரயாணம் பண்ணி சுக்கோத்துக்கு போனார்கள். ஹலோ, இஸ்ரவேல் புத்திரர் ராமசேசை விட்டு கால்நடையாய் பிரயாணம் பண்ணி சுக்கோத்துக்கு போனார்கள். அவர்கள் பிள்ளைகள் தவிர எத்தனை பேர்? ஆண் பிள்ளைகள் 6,00,000 புருஷர்களாய் இருந்தார். 6,00,000 புருஷர்கள். அடுத்த வசனத்தை வாசிங்க. அவர்களோட கூட பல ஜாதியான ஜனங்கள் அநேகர் போனதும் அன்றி மிகுதியான ஆடு மாடுகள் முதலான மிருக ஜீவன்களும் போயிற்று. அவர்களோட கூட பல ஜாதியான ஜனங்கள் அநேகர் போனதும் அன்றி. இப்ப சொல்லுங்க, எத்தனை பேர் இப்பதான் இந்த வசனத்தை நோட் பண்றீங்க? கையை தூக்கி காட்டுங்க வெக்கப்படாம. சரியா? சுரேஷ் ராமச்சந்திரன் சொல்றது சரியா? இவ்வளவு காலம் இந்த கையை தூக்கினவர்கள் என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள்? 1000க்கு மேலாக இந்த வசனத்தை வாசித்திருப்பீர்கள், 1000 தடவைக்கு மேலாக. ஆனால் உள்ளே நுழைந்திருக்காது. ஆனால் இப்போ புரிகிறதா? இஸ்ரவேலர்கள் மட்டுமல்ல எகிப்தை விட்டு போனது. எத்தனை பேர் போயிருக்கிறார்கள்? பல ஜாதியான ஜனங்கள். அப்ப இவர்கள் யார்? யார் போயிருப்பார்? எகிப்திலே நன்றாய் வாழ்ந்தவர்கள் போயிருப்பார்களா? ஏன் போனார்கள்? இவர்களும் அடிமைகளாக இருந்தபடியால் தப்பினோம் பிழைத்தோம் என்று ஓடுகிறார்கள். இப்ப விளங்குதா? 6,00,000 ஆண்களும் அவர்களுடைய அம்மாமார், மனைவிமார், பிள்ளைகள். அது போக பாருங்கள் இந்த வசனத்தை, அவர்களோட கூட பல ஜாதியான ஜனங்கள் அநேகர் போனார்கள். யார் அவர்கள்? கேனியர்கள், கெனீசியர்கள். இந்த கூட்டம் இப்ப விளங்குதா உங்களுக்கு? இப்போ மறுபடியும் நீங்கள் சொல்லுங்கள், எத்தனை பேர் இன்றைக்குத்தான் தெரியும் இஸ்ரவேலர்கள் மட்டும் வெளியேறவில்லை, புறஜாதியாரும் வெளியேறினார்கள் என்று இன்றைக்குத்தான் தெரியும் என்று சொல்கிற கை தூக்குங்க. பிரைஸ் காட். இதுதான் பெரிய ரகசியம். ஏனென்றால் இதில் தான் நாம் வருகிறோம். இது நம்மை குறித்த ஒரு தீர்க்க தரிசன அடையாளம். நாம் புறஜாதியார். நன்றாய் கவனியுங்கள், நன்றாய் கவனியுங்கள். எகிப்து என்பது பாவ உலகத்துக்கு அடையாளம். கானான் என்பது பரலோகத்துக்கு அடையாளம். வனாந்தர பிரயாணம் என்பது ரட்சிக்கப்பட்ட நாளிலிருந்து ஒன்று நாம் மரிக்கும் வரை அல்லது சபை எடுத்துக்கொள்ளப்படும் வரை நாம் வாழுகின்ற அந்த வாழ்க்கைக்கு அடையாளம். இந்த எகிப்து என்கின்ற பாவ வாழ்க்கையிலிருந்து ஆண்டவர் வெளியே கொண்டு வருகிறவர்கள் இஸ்ரவேலர்கள் மாத்திரமல்ல, யூதர்கள் மாத்திரமல்ல, புறஜாதியார் மேலும் எனக்கு அக்கறை இருக்கின்றது என்பதனை ஆண்டவர் எகிப்திலே வைத்தே தீர்க்க தரிசனமாக அவர் நிரூபித்து விட்டார். புரியுதா? இப்போ சொல்லுகிறேன் கேளுங்கள். அந்த கேனீசியர்கள் வம்சத்திலே வந்த ஒரு புறஜாதியான் தான்
எப்புன்னே. அந்த புறஜாதியானுடைய மகன் தான் காலேப். காலேப் யூதனே அல்ல, காலேப் இஸ்ரவேலனே அல்ல. புறஜாதியானாய் இருந்து இஸ்ரவேலனாய் மாறினவன் நமக்கு அடையாளம். நாம் யார்? நாம் இஸ்ரவேலர்கள் அல்ல, நாம் யூதர்கள் அல்ல, புறஜாதியார். ஆனால் இன்று நாம் ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள். இன்று நாம் ஆபிரகாமின் சந்ததி. இன்று நாம் ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள். ஆமாவா இல்லையா? அப்போ நாம் யார்? காலேபுக்கள். விளங்குதா உங்களுக்கு? புறஜாதியார். இப்போ ஒன்று சொல்லுகிறேன். யார் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்குள் போகிறார்கள்? யோசுவா போகிறார். யோசுவா யாருக்கு அடையாளம்? யூதர்களுக்கு அடையாளம். காலேப் போகிறார். காலேப் யாருக்கு அடையாளம்? புறஜாதியாருக்கு அடையாளம். அதாவது பரலோகம் என்கின்ற கானானுக்குள் இஸ்ரவேலர்கள் மாத்திரமல்ல, புறஜாதிகளையும் நான் கொண்டு போவேன் என்பதுதான் ஆண்டவர் அன்று காண்பித்த அந்த அடையாளம். இன்னும் ஒன்றை சொல்லுகிறேன், கவனியுங்கள். இன்னும் ஒன்றை சொல்லுகிறேன். அந்த காலேப் இஸ்ரவேலனாய் மாறுகிறார். அவருடைய அப்பா மாறி இருக்கலாம், அவருடைய தாத்தா மாறி இருக்கலாம், நமக்கு தெரியாது. கேனிசியர்கள் கானானுக்குள்ளே வாழவே இல்லை, அவர்கள் போயே விட்டார்கள். ஆமாவா இல்லையா? கேனியர்கள், கேனிசியர்கள் இவர்கள் கானானுக்குள்ளே இருந்திருந்தாலும், ஒருவன் இருந்திருந்தாலும் ஆண்டவர் யாத்திராகமம் 3 யோசுவா 3 அதை சொல்லி இருப்பார். அவர் சொல்லாததுக்கு காரணம் ஆதியாகமம் 15 போது அவர்கள் இருந்தார்கள், யாத்திராகமத்தின் போது அவர்கள் இல்லை. அவர்கள் எல்லாருமே இங்கே வந்து அவர்கள் எல்லாருமே யூதர்களோடு இணைந்திருக்க வேண்டும். புரிகிறதா? அப்படி அவர்கள் யூதர்களோடு இணையும் பொழுது தெரிந்தோ தெரியாமலோ, விரும்பியோ விரும்பாமலோ எந்த கோத்திரத்துக்குள் சேர்ந்திருக்கிறார்கள்? யூதா கோத்திரத்துக்குள். புறஜாதிகளாகிய நாம் இன்று யார் மூலமாய் இஸ்ரவேலர்களாய் மாற்றப்பட்டிருக்கிறோம்? யூதா கோத்திரத்து ராஜ சிங்கமாகிய இயேசு கிறிஸ்து எனும் தாவீதின் குமாரன் மூலமாக. அப்போ இன்று நமக்கு இஸ்ரவேலர்கள் தான் நாம் லேவி கோத்திரம் அல்ல. நமது ஆசாரியத்துவம் நாம் ஆசாரியர்களா இருக்கிறோம். நமது பிரதான ஆசாரியர் லேவியரே கிடையாது. அவருடைய ஆசாரியத்துவம் மெல்கிசேதேக்கினுடைய ஆசாரியத்துவம். நமது ஆசாரியத்துவம் லேவி கோத்திரத்து ஆசாரியத்துவம் அல்ல, இயேசு கிறிஸ்துவனுடைய ஆசாரியத்துவம். ஆனால் நாம் அனைவரும் ராஜரீக ஆசாரியர்கள், ராஜ கோத்திரத்தை சேர்ந்தவர்கள். அது எந்த கோத்திரம்? யூதா கோத்திரம். காலேப் யூதா கோத்திரத்தின் ஒரு பிரபு. இன்று நாம் யார்? யூதா கோத்திரத்துக்குள் சேர்க்கப்பட்ட அகதிகளா? யோசிங்க. நாம் புறஜாதியார், நாம் நிஜமான இஸ்ரவேலர்கள் அல்ல. அதற்காக இன்று நாம் ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களாய் மாறி இருப்பது அகதிகளாகவா ராஜாக்களாகவா? அக்கிரமங்களிலும் பாவங்களிலும் மரித்து போயிருந்த உங்களை எழுப்பி அவரோடே உட்கார வைத்திருக்கிறார். காலேபுக்கு அன்று கிடைத்த அந்த மகிமை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆமென். இந்த ரகசியம் உங்களுக்கு நேரம் இருக்குமானால் யூடியூபிலே நாய் என்ற தலைப்பிலே ஒரு பிரசங்கம் செய்திருக்கிறேன். அதில் நான் தமிழிலேயும் ஆங்கிலத்திலேயும் பேசுகிறேன். ஒருவர் சிங்களத்திலே மொழிபெயர்க்கிறார். அதிலே நான் தெளிவுபடுத்துவேன். சீதோனுக்கு இயேசு போயிருந்த பொழுது ஒரு கானானிய ஸ்திரீ வந்து தன் மகளுக்கு சுகம் வேண்டும் என்று கேட்கும் பொழுது இயேசு பிள்ளைகளின் அப்பத்தை நாய்களுக்கு கொடுக்க மாட்டேன் என்கிறார். அவள் யார் என்று நான் சொல்லுவேன். கேனிசிய வம்சத்தில் வந்த ஒருத்தி, சைரோபீனிஷியன் பெண். அவளுக்கும் சங்கதிகள் தெரியும். இயேசுவும் அந்த பெண்ணும் பேசிக்கொண்டது அவர்கள் இருவருக்கும் மட்டும்தான் புரிந்தது. இயேசு என்ன சொல்லுகிறார்? பிள்ளைகளின் அப்பத்தை நாய்களுக்கு போடக்கூடாது என்று. உடனே அவள் சொல்லுகிறாள், மேஜையிலே இருந்து விழுகிற துணிக்கைகளையாவது நாய் சாப்பிடுமே. அது ஏன் அவள் அப்படி சொன்னாள்? இயேசு உடனே அவளை பார்த்து, இவளுடைய விசுவாசம் பயங்கரமானது என்று பாராட்டுவது ஏன்? மத்தேயு 15ஆம் அதிகாரத்தில் அந்த சம்பவம் வருகிறது. அதை குறித்து நான் விளக்கப்படுத்தியிருப்பேன். காலேபினுடைய வம்சத்திலே வந்த ஒரு சைரோபீனிஷியன் பெண். அந்த பெண் சில நேரம் நமக்கு இந்த சரித்திரங்கள் தெரியாவிட்டால் சில விஷயங்கள் ஏன் நடக்கின்றன என்று நமக்கு தெரியாது. இயேசு கேவலப்படுத்துவது போல இருக்கும் அந்த இடத்துல. இல்லை, அது ஒரு பயங்கரமான ஆசீர்வாதம். ஆகவே நாம் எல்லாரும் யார்? காலேபுக்கள். காலேப் என்றால் நாய்.
நாய் என்றால் உடனே அதை கேவலமாக நினைக்கக்கூடாது. நாய் நன்றியுள்ள மிருகம், நாய் பாதுகாக்கிற மிருகம். வேதத்திலே நாயை பற்றி கேவலமாயும் இருக்கிறது. கள்ள உபதேசிகர்களுக்கு நாய்களுக்கு ஜாக்கிரதையாக இருங்கள் என்று பிலிப்பியர் 3:2 சொல்லி இருக்கிறது. நாய் தான் கக்கினதற்கு திரும்புவது போல என்றெல்லாம் இருக்கிறது. ஆனால் வேதத்திலே 2 தடவை, ஒன்று யோபு புத்தகத்திலும் 30ஆம் அதிகாரத்திலும், ஒன்று ஏசாயா புத்தகத்திலும் நாய்களை பற்றி நல்ல விஷயங்களும் உண்டு. நாயினுடைய ஒரு நல்ல குணம் என்னவென்றால் நன்றி உள்ள மிருகம். கேனீசியனான புறஜாதியான காலேப் ஒரு நன்றி உள்ள மனுஷனாக, ஒரு தூய்மையான இஸ்ரவேலனாக பரிணமித்திருந்தார். எத்தனை பேருக்கு தெரியும் இன்றைக்கு தான் காலேப் புறஜாதியான்னு சொல்லி? கையை தூக்கி காட்டுங்க, வெட்கப்படாதீங்க. Praise God. பாருங்கள், 150% யூதனும் 150% புறஜாதியானும் கானான் தேசத்துக்குள்ளே போகிறார்கள். என்ன அடையாளம்? சூப்பர் அடையாளம். பரலோகத்துக்கு இஸ்ரவேலன் மாத்திரம் போக மாட்டான், புறஜாதியானும் போவான் என்பதற்குரிய அடையாளத்தை அங்கே ஆண்டவர் காட்டிவிட்டார். விளங்குதா? இன்னும் ஒன்றை நான் உங்களுக்கு நாளை விளங்கப்படுத்துவேன். இன்னும் ஒரு பயங்கரமான விஷயத்தை நாளைக்கு நான் சொல்வேன் இந்த உள்ளே நுழைந்தவர்களை பற்றி. இப்போ காலேபை பற்றி உங்களுக்கு ஆசீர்வாதமா? இப்போ புரிஞ்சுதான்? நான் வசனத்திலிருந்து காட்டிட்டேனா? அப்போ நான் சொன்ன கதை உண்மை தானே, அது பொய் அல்ல. தானியம் வாங்க வந்தவர்கள் தங்கினது, இஸ்ரவேலர்களோடு ஐக்கியமானது, இப்போ உங்களுக்கு வசனத்திலிருந்தே காட்டிவிட்டேன். அவர்களும் தான் வெளியே போனார்கள் என்று. இப்போ ஒரு அருமையான ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு காட்டிவிட்டு இன்று முடிக்க விரும்புகிறேன். அது என்னவென்றால், இந்த வேவு பார்க்க போனவர்களில் யோசுவாவும் காலேபும் நல்ல அறிக்கையை சமர்ப்பித்தபடியால் அவர்கள் மாத்திரம்தான் போவார்கள் என்று ஆண்டவர் சொல்லிவிட்டார். மோசேக்கு பிறகு தலைமைத்துவத்தை ஆண்டவர் யோசுவாவுக்கு கொடுத்து விட்டார். சரியோ? நாளைக்கு யோசுவா 1ஆம் அதிகாரத்திலே விஷயங்களை நான் உங்களுக்கு காண்பிப்பேன். இன்று யோசுவா 2வது அதிகாரத்துக்கு போவோம். அதிலே ஒரு நமக்கெல்லாம் நன்கு தெரிந்த ஒரு விடயம் நடக்கிறது. 1வது வசனத்தை வாசிங்க. நூனின் குமாரனாகிய ஜோசுவா சித்தியமிலிருந்து வேவுகாரராகிய 2 மனுஷரை ரகசியமாய் வேவு பார்க்கும்படி அனுப்பி, நீங்கள் போய் தேசத்தையும் எரிகோவையும் பார்த்து வாருங்கள் என்றான். அவர்கள் போய் ராகாப் என்னும் பெயர் கொண்ட வேசியின் வீட்டுக்குள் பிரவேசித்து. சிஸ்டர் நிறுத்துங்க, மிச்ச கதையை நான் சொல்றேன். 23வது வசனத்தை வாசிங்க. அந்த 2 மனுஷரும் திரும்பி மலையிலிருந்து இறங்கி ஆற்றை கடந்து நூனின் குமாரனாகிய யோசுவானிடத்தில் வந்து தங்களுக்கு சம்பவித்த யாவையும் அவனுக்கு தெரிவித்து. ஓகே, கவனிங்க. இந்த சம்பவத்தை நான் உங்களுக்கு சுருக்கமாக சொல்லுகிறேன். மோசே எப்படி வேவுக்காரர் 12 பேரை அனுப்பினாரோ அதே போல இந்த தடவை யோசுவா 2 பேரை அனுப்புகிறார், எரிகோவை பார்த்துவிட்டு வர சொல்லி. எல்லாம் கவனிங்க, நல்லா இன்ட்ரெஸ்டாக இருக்கும். அப்போ 2 பேரும் போகிறார்கள். இந்த பயல்கள் எப்படி உடித்து கொண்டு போனார்கள், எப்படி பேசிக்கொண்டு போனார்கள் என்று எனக்கு தெரியாது. மாட்டிக்கொண்டார்கள். எவனோ அடையாளம் கண்டு விட்டான். இந்த இஸ்ரவேல் எபிரேயர்களில் 2 பேர் வந்து விட்டார்கள் என்ற செய்தி எரிகோவின் ராஜாவுக்கே போய்விட்டது. உடனே ராஜா, நீங்கள் பிறகு வாசித்து பாருங்களா நேரம் இருக்கும்போது, ராஜா சட்டம் போடுகிறான், எல்லா கதவுகளையும் மூடுங்கள். எரிகோவை சுற்றி பெரிய மதில் இருந்தது. நாளைக்கு அதை குறித்து விபரமாய் சொல்லிக் கொடுக்கிறேன்னா, 26 அடி உயரம், 53 அடி அகலம், இதெல்லாம் நாளைக்கு பார்ப்போம். அந்த மதிலிலே ஆங்காங்கே கதவுகள் இருந்தன. எல்லா கதவுகளையும் இழுத்து மூடியாயிற்று. அந்த மதில்களுக்குள்ளே சிலருடைய வீடுகள் இருந்தன. சில இராணுவ வீரர்களின் வீடுகள், சில அசிங்கமான விபச்சாரிகளுடைய வீடுகள் எல்லாம் இருந்தன. இந்த 2 ஆண்களும் மாட்டிக்கொண்டார்கள் உள்ளே. இப்போ இவர்களுக்கு தெரியும், ஆடாடா மாட்டிக்கொள்ள போகிறோம் என்று. அப்போ இவர்கள் கவனிக்கிறார்கள், ஒரு வேசியனுடைய வீடு. இப்போ நீங்க கேட்காதீங்க, முன்பின் அறியாத ஒரு தேசத்திலே ஒரு வேசியின் வீட்டை எப்படி அடையாளம் கண்டார்கள் என்று என்னிடத்தில் கேட்காதீர்கள். அது ஆண்களுக்கு இருக்கிற ஒரு வரம். எங்களை எங்க கொண்டு போய் விட்டாலும் எங்க எங்க வேசிகள் இருக்கிறா அப்படிங்கிறது மோப்பம் பிடிப்போம். ஆமாவா இல்லையா சோமரி, ஆமாவா இல்லையா சிசிலியா, பாருங்க தலையாற்ற நந்தன்.
தெரியும், ஒரு சிலதுகளை பார்த்தா தெரியும் இது அந்த மாதிரின்னு தெரியும். இந்த 2 பேரும் கவனித்தார்கள், ஒரு வேசியின் வீடு இருக்கிறது. ஒரு ஆண், அவன் எந்த நாட்டை சேர்ந்தவனாக இருந்தாலும் எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் ஒரு வீட்டுக்குள் நுழைய முடியும் என்றால் அது ஒரு வேசியின் வீடு. பாஸ்போர்ட் கேட்க மாட்டாங்க, ஐடென்டிட்டி கார்டு கேட்க மாட்டாங்க. விளங்குதா உங்களுக்கு? நேர உள்ள புகுந்துடலாம். இவர்கள் உள்ளே புகுந்து விட்டார்கள். அங்கே இருந்த வேசியின் பெயர் என்ன? ராகாப். ராகாப் ஆரம்பத்தில் நினைக்கிறாள் வெளிநாட்டு கஸ்டமர்கள், ஃபாரின் கஸ்டமர்ஸ். ஆனால் அப்புறம் தான் கண்டுபிடிக்கிறாள் இவர்கள் எபிரேயர்கள் என்று. நான் சில கானானிய ஏடுகளில் இருந்து கண்டுபிடித்த ஒரு விஷயத்தை சொல்லுகிறேன், கவனிங்கள். இந்த சம்பவம் நடக்கும் பொழுது ராகாபுக்கு சுமார் 50 வயது. அவள் ஒரு விபச்சார குடும்பத்திலே பிறந்தவள். அவள் 10 வயதாக இருக்கும் பொழுது அவளுடைய அம்மாமார், அவளுடைய மற்ற அந்த மூத்த விபச்சாரிகளோடு வேசித்தனம் பண்ண வந்த ஆண்கள் என்ன பேசிக்கொண்டார்கள் என்றால், எகிப்திலே இருக்கிற ஒரு அடிமை கூட்டம் பயங்கரமான தாக்குதல்களை எகிப்தியர்களுக்கு நடத்திவிட்டு தண்ணீரை இரத்தமாக்கி, தவளை, பேன், வண்டெல்லாம் வர வைத்து, கல்மழையெல்லாம் பொழிய வைத்து எகிப்தை விட்டு வெளியே வந்திருக்கிறதாம். செங்கடலை பிளந்து கொண்டு வந்ததாம். இப்படியெல்லாம் இந்த 10 வயது சிறுமி கேள்விப்படுகிறாள். இப்போ இன்று கூட சின்ன பிள்ளைகளுக்கு பேட்மேன், சூப்பர்மேன், ஜெமினி மேன் என்றால் ஒரு ஆசை வரும். நம் சின்ன காலத்திலே கூட நைட் ரைடர், எத்தனை பேருக்கு நைட் ரைடர் ஞாபகம் இருக்குது? அம்மா எப்படி ஸ்டார்ஸ்கி அண்ட் ஹட்ச், நைட் ரைடர், சார்லிஸ் ஏஞ்சல்ஸ், ஜெமினி மேன், இதெல்லாம் முந்தி பைத்தியம் இல்லை நாங்கள். அது போல இந்த 10 வயது சிறுமிக்கு யாரோ எபிரேயர்களாம். ஐயோ, இந்த சிறுமிக்கு அவர்களை குறித்த ஒரு அந்த ஹீரோக்கள் அப்படி ஒரு உணர்வு இவளுக்கு வந்து விட்டது. அவ்வப்போது இந்த வீட்டுக்கு வருகின்ற ஒவ்வொருவருடைய கதைகளில் அந்த மக்களை குறித்து கேள்விப்பட்டு இவளுக்கு அவர்களை பார்க்க ஒரு ஆசை. இப்போ சமீப காலமாக இங்கே உள்ள நம் ராஜாவிலிருந்து எல்லாரும் அரண்டு போயிருக்கிறார்கள். அந்த கூட்டம் பக்கத்துக்கு வந்து விட்டதாம். ஆகவே எல்லாரும் அரண்டு போயிருக்கிறார்கள். இந்த ராகாப் இப்பொழுது 50 வயதுடைய பெண். இவளுக்கு அந்த சின்ன வயதிலிருந்து வந்த ஆர்வ மிகுதியால் அவளுக்கு இவர்களை பார்க்க ஒரு ஆசை, அவர்கள் மேல் ஒரு ஆசை. திடீரென 2 பேர் உள்ளே வருகிறார்கள். பார்த்தால் அந்த ஜனங்கள் இவளுக்கு பெரிய இன்பம். பாஷை தெரியாது, இவளுக்கு எபிரேய மொழி தெரியாது, அவர்களுக்கு கானானியர்களுடைய மொழி தெரியாது. ஆனால் ஏதோ ஒரு சைகை வாயிலாக கண்டுபிடித்து விட்டால் இவர்கள் அவர்கள் என்று உங்களை பிடிக்கத்தான் எங்க ராஜா ஆள் அனுப்புறான் என்று ஒளித்து வைத்து, உங்களுக்கு சம்பவம் தெரியும் அல்லவா, ஒளித்து வைத்து அந்த ராஜாவினுடைய ஆட்கள் வருகிறார்கள். வந்து இவளிடத்தில் கேட்கிறார்கள், 2 பேர் வந்தாங்களாமேன்னு. அவள் என்ன சொன்னாள்? ஒரு விபச்சாரி துணிந்து சொல்லக்கூடிய ஒன்றை சொன்னாள். என்ன சொன்னாள்? வந்தார்கள் போனார்கள். இப்போ வேற யாரும் சொல்ல முடியுமா? அதை இப்போ உங்கள் வீட்டுக்கு யாராவது வந்துட்டு போனா போலீஸ் வந்து கேட்டால் அப்படி சொல்ல முடியாது. ஏன் வந்தார்கள் கேட்பாங்களா இல்லையா? ராகாப் கிட்ட எப்படி கேட்க முடியும்? ஏன் வந்தார்கள்? நான் அது தெரியாதா? வந்தாங்க, போயிட்டாங்க, நான் இந்த பக்கமாக தான் போகிறாங்க என்று போய் சொன்னாள். அவர்கள் தேடி போனார்கள். இப்போ இதை குறித்து நாளைக்கு நான் இன்னும் கொஞ்சம் பேசுவேனா? அது ஒரு விஷயம் தெரியுமா? இந்த நான் வாசிக்க சொன்ன அந்த வசனங்களை பாருங்களா, நான் வாசிக்க சொன்ன வசனங்களை பாருங்கள். 2வது அதிகாரம் 1வது வசனம் வாசிங்கம்மா. திருப்பி மைக் ஆன் பண்ணிக்கிறங்க. இல்லை மைக். நூனின் குமாரனாகிய யோசுவா சித்தீமிலிருந்து வேவுகாரராகிய 2 மனுஷரை. ஹலோ கவனிங்க. இப்போ மோசே இறந்து போய்விட்டார். இப்போ யோசுவா தான் தலைவர். யாத்ராகமம் 17ஆம் அதிகாரத்தில் யோசுவாவை எப்படி அறிமுகமாகிறோம்? யோசுவா, அப்படித்தானே? இப்போ இவர் தான் தலைவர். ஒன்று மோசேயின் ஊழியக்காரனாகிய யோசுவா என்று சொல்லியிருக்கலாம்,
அல்லது சும்மா யோசுவா என்று சொல்லியிருக்கலாம். 3ஆம் அதிகாரத்தில் பாருங்கள், 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் என்ன இருக்குன்னு பாருங்க. அதிகாலமே யோசுவா எழுந்திருந்த அவ்வளவுதான். பின்பு அதிகாலமே யோசுவா எழுந்து. நூனின் குமாரனாகிய யோசுவா என்று வருகிறதா? இல்லை. மோசேயின் ஊழியக்காரனாகிய யோசுவா என்று வருகிறதா? இல்லை. ஆனால் 1வது அதிகாரத்திலே மோசேயின் ஊழியக்காரனாகிய கர்த்தருடைய தாசனாகிய மோசே மரித்த பின்பு கர்த்தர் மோசேயின் ஊழியக்காரனான நூனின் குமாரன் என்று சொல்லுகிறார். கவனிக்கிறீங்களா? 1ஆம் அதிகாரத்திலே மோசேயின் ஊழியக்காரனாகிய யோசுவா என்று சொல்லுகிறார். 3ஆம் அதிகாரத்திலே சும்மா யோசுவா அதிகாலையில் எழும்பி என்று சொல்லுகிறார். ஆனால் 2வது அதிகாரத்திலே மாத்திரம் ஏன் நூனின் குமாரனாகிய யோசுவா என்று சொல்ல வேண்டும்? நியாயமான கேள்விதானே? சரி, 2 பேரை அனுப்புகிறார்களாம். இவர்கள் போகிறார்கள். எல்லாம் முடிந்து வந்து இவர்கள் யோசுவாவுக்கு அறிக்கையை சமர்ப்பிக்கிறார்கள். அப்பொழுது 23ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? வாசிங்க. அந்த 2 மனுஷரும் திரும்பி மலையிலிருந்து இறங்கி ஆற்றை கடந்து நூனின் குமாரனாகிய யோசுவாவினிடத்தில் வந்து. ஹலோ ஹலோ ஹலோ, ஏன் நூனின் குமாரனாகிய யோசுவாவினிடத்தில் வந்து? சும்மா யோசுவாவினிடத்தில் வந்து என்று சொல்லியிருந்தால் எங்களுக்கு புரிஞ்சிருக்காதா? இல்லை, மோசேயின் ஊழியக்காரனாகிய யோசுவாவினிடத்தில் என்று சொன்னால் அழகாக இருந்திருக்காதா? ஏன் இந்த 2வது அதிகாரத்திலே அந்த சம்பவத்தை தொடங்கும் பொழுதும் நூனின் குமாரன் என்று சொல்ல வேண்டும், அந்த சம்பவம் முடியும் போதும் நூனின் குமாரன் என்று சொல்ல வேண்டும்? சொல்லவா? ஏன்ட்டு பொய்க்கு பிதா யார் சொல்லுங்க? பிசாசு. உள்ளே என்ன நடக்கிறது? எரிகோவிலே பொய் நடக்கிறது. கவனிங்க, ஒரு வேசி என்றால் அந்த வேசி யாருடைய ஆள்? பிசாசுடைய ஆள். வேசி பிசாசுடையவள். அந்த வேசி பொய் சொல்லுகிறாள். பொய்க்கு பிதா பிசாசு. அந்த பிசாசு தான் எரிகோவின் ராஜா மூலமாக அந்த 2 பேரையும் பிடிக்க ஆட்களை அனுப்புகிறான். அவர்கள் வந்து ராகாபிடத்தில் கேட்கிறார்கள், இங்கே வந்தார்களா என்று. பிசாசின் ஆளாகிய ராகாப் பிசாசுக்கு சொந்தமான பொய்யை பிசாசின் மக்களுக்கு சொல்லியும் அந்த பிசாசுக்கு அந்த பொய்யை பிடித்து கொள்ள முடியாமல் போய்விட்டது. எவ்வளவு வெக்கம்னு பார்த்தீங்களா? அப்படி கேவலப்படுத்துவதற்கு தான் ஆண்டவர் பாம்பின் குமாரனாகிய யோசுவா என்று இந்த இடத்துல சாத்தானை கேவலப்படுத்த எழுதுகிறார். புரியுதா? அதாவது சாத்தானே, உன் ஆள் நூன் பாம்பு, பாம்பின் குமாரன், உன் ஆளாய் இருந்தவனை நான் என் ஆளாய் மாற்றி என் ஆள் மூலமாக என் 2 ஆட்களை உன் நகரத்துக்குள் அனுப்பி உன் ஆளாகிய ஒரு வேசி மூலம் உனக்கு சொந்தமான பொய்யை பயன்படுத்தி இவர்கள் தப்பியோட வந்ததை நான் உனக்கு சொல்லுகிறேன் பிசாசே. சீ, வெட்கமா இல்லை என்று சாத்தானை கேவலப்படுத்தத்தான் அந்த சம்பவம் தொடங்கும் பொழுதும் பாம்பின் குமாரன், முடியும் பொழுதும் பாம்பின் குமாரன் என்று வருகிறது. நமது ஆண்டவர் எப்படி வீரன்! உங்களுக்கு புரியுதா நான் சொல்றது? சும்மா யோசுவா என்று சொல்லியிருந்தால் அது அவ்வளோ பெரிய கிக்காக இருந்திருக்காது. மோசேயின் ஊழியக்காரன் என்று சொல்லியிருந்தாலும் ஒரு கிக்காக இருந்திருக்காது. ஆண்டவருக்கு வேண்டும் பிசாசுக்கு சொல்வதற்கு. ஆஃப்டர் ஆல் ஓம் பொய்யை தான் அவங்க பயன்படுத்த. ஆண்டவர் பொய் சொல்ல வைக்கவில்லை, ஆண்டவர் பொய் சொல்ல வைக்கவில்லை, அவர்களாய் சொன்னார்கள். ஆனால் பாவம் பிசாசு அவனுடைய ஒரு ஆள் அவனுடைய பொய்யை பயன்படுத்துவதை ஏன் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு பலவீனமான ஒரு பேய். அந்த பேய் தான் இன்றைக்கு நம்மை பயமுறுத்தி கொண்டு இருக்கிறது. அந்த பேய்க்கு பயப்பட்டால் நாம் எல்லாம் மனிதர்களா? நம் தேவன் யார்? யோசுவாவின் தேவன். நூனின் குமாரனை தேவனுடைய மனுஷனாய் மாற்றின தேவன். சாத்தானுடைய பொய்யையே சாத்தானுக்கு எதிராய் தூண்டி விடுகிற தேவன். நாளைக்கு ராகாபை பற்றி நான் உங்களுக்கு இன்னும் அரிய தகவல்களை தருவேன். அருமையான சில விஷயங்களை கடைசி நாளாக நாளைய தினத்திலே நாம் படிக்க போகிறோம். ஆசீர்வாதமாக இருந்ததா? பிரைஸ் தி லார்ட். பாஸ்டர் வாங்க, ஜெபம் பண்ணி முடிச்சிருவோம். எழுமுங்க. சர்வ வல்லமையுள்ள ஜீவனுள்ள தேவனே, இதோ இந்த இரவு நேரத்தில் உங்கள் பாதத்துக்கு இயேசுவின் நாமத்தில் வருகிறோம். ஆண்டவரே, நாங்களும் ஒரு காலத்திலே பாம்பின் பிள்ளைகளாக இருந்தோம், பாவத்திலே உழன்று போயிருந்தோம், புறஜாதியாரப்பா நாங்கள். ஆனால் உங்களுடைய மகா பெரிய கிருபையினால்
யூதா கோத்திரத்தின் ராஜ சிங்கமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவை தியாகத்தால் ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களாய் நாங்கள் மாற்றப்பட்டு காலேபுகளாய் இன்றைக்கு தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே இஸ்ரவேலுக்கு சரிசமமாக நின்று கொண்டிருக்கிறோம். ஆவிக்குரிய இஸ்ரவேலாக இன்றைக்கு நின்று கொண்டிருக்கிறோம். இன்றைக்கும் ஆண்டவரே, கடந்த கால அசுத்தங்களை எங்கள் வாழ்க்கையில் இருந்து அகற்றி எங்கள் மூலமாய் பிசாசை கேவலப்படுத்தி கொண்டு எங்களுக்கு ஜெயத்தை கொடுத்து கொண்டு வருகிறதற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். யோசுவாவை பற்றி நாங்கள் படிக்கும் பொழுது, காலேபை பற்றி படிக்கும் பொழுது, யோசுவாவின் காலேபின் தேவன் எங்கள் தேவன் என்று பெருமையோடு சொல்லத்தக்கதாக எங்களுக்கு நீங்கள் கொடுத்திருக்கிற பாக்கியத்துக்காய் நன்றி. இந்த வார்த்தைகள் கல்லில் எழுத்தாய் எங்கள் உள்ளங்களிலே பதியட்டும். உங்களுக்கு துதி கன மகிமை அனைத்தையும் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.